பல்லாண்டு பல கோடி நூறாய் மல்லாண்ட முந்தோள் மணிவண்ணா உன் சேவடி சொல்லி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் மூடு கயல்கள தூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தெங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ என்பாவார். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். எல்லாருக்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பூரணமா சித்திக்கணும். நம்முடைய நதிகள்லாம் நன்னா இருக்கணும், தேசம் நன்னா இருக்கணும், கோவில்கள் நன்னா இருக்கணும், லோகம் நன்னா இருக்கணும். காலாகாலத்திலே மழை நன்னா பெய்யணும், எல்லாருக்கும் ஆகாரம் நன்னா கிடைக்கணும், எல்லா குடும்பத்திலையும் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் கிடைக்கணும். குழந்தைகள் நல்ல வழியிலே பக்தி பண்ணிண்டு வாழ்க்கைய சௌக்கியமா வாழணும். வயசானவாளுக்கு கிடைக்க வேண்டிய தானம் மரியாதை ஆதரவு இதெல்லாம் பூரணமா கிடைக்கணும். பகவானிடத்திலே நல்ல பக்தியும் ஸ்ரத்தையும் நமக்கு உண்டாகணும். இந்துக்கள் எல்லாம் உண்ணா சேரணும். இது ஹிந்துஸ்தானமா மாறணும். அவருக்கு பகவான் அனுகிரகிக்கட்டும். ராதே கிருஷ்ணன். सर्व उपनिषदो घावो भोक्ता गोपाल नंदन पार्थो वत्सः सुदीर्भोक्ता दुग्धम गीतामृतम महत्. गीता सुगीता कर्तव्य किमन्य शास्त्र संग्रहैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतः. லோகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பகவான் தன்னுடைய கருணையினாலே இந்த லோகத்தை சிருஷ்டிச்சிருக்கான். இந்த லோகத்திலே இந்த ஜீவர்களுக்கெல்லாம் சரீரம் கொடுத்திருக்கான். நிறைய சரீரங்கள், 84 லட்சம் விதமான சரீரங்கள். இந்த 84 லட்சம் விதமான சரீரங்கள்ல ரொம்ப வசத்தியான ஒரு சரீரம் மனுஷ சரீரம். இப்ப நம்ம எல்லாம் பத்மநாபர் கோவிலுக்கு போறோம். ஏன் உள்ள விடுறா? நமக்கு பக்தி இருக்குன்னா, இல்லாட்டி பெரிய ஞானவான்னா, இல்லாட்டி காமம் குரோதம் லோகம் இதெல்லாம் ஜெயிச்சுட்டோம்னா, இல்லாட்டி நிறைய தானம் கொடுத்தோம்னா, இல்லாட்டி நிறைய தவம் பண்ணோம்னா ஒன்னும் கிடையாது. மனுஷான்னு ஒன்னதுக்காக உள்ள விடுற. நாயை விடுவாளா? பிரியதர்ஷினியை விடுவா. ஆனா பகவத் கைங்கரியம் பண்றது, அதனால யானையை உள்ள விடுவோம். அது எல்லாத்தையும் உள்ள விடுறது இல்லை இல்லையா? அப்ப நம்மளை மட்டும் இப்படி வாங்கோ, 150 ரூபா டிக்கெட்டு, இந்த பக்கமா வாங்கோ, இது கிழக்கு நடையா வாங்கோ, அர்ச்சனை பண்றோம். எதுக்கு அப்படின்னா மனுஷ சரீரம்ன்ற ஒண்ணு அடைஞ்சதுனாலேயே இவ்வளவு முடியாது. பண்டரீபுரம் போறோம், பாண்டரனை தொட விடுறா. ஏன் அப்படின்னா மனுஷான்ற ஒரு காரணத்துக்காக. நம்ம பெருசா பாண்டரங்க வைபவம் தெரிஞ்சவாளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாண்டரங்கன் மேல அதீதமான பக்தி உடையவாளா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. மனிதர்கள்ன்ற ஒரு காரணத்தினாலே அத்தனை ஒரு ஏற்றம். அப்ப இந்த சரீரம் வசத்தி, இது மாற்றமே கிடையாது. இந்த சரீரத்தினாலே பரம பிரயோஜனத்தை அனுபவிக்கணும். இதை இப்படி உபயோகப்படுத்திருந்தா பைசா வசூல் அப்படின்றோம் இல்லையா? பாடம் கொடுத்த பைசாக்கு வசூல். காய்கறி சீப்பா வாங்குறோம், 1 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோன்னு வாங்குறோம். பாடா பைசா வசூல் அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு சட்டையோ சாரியோ வாங்குறோம், நிறைய நாள் உழைச்சது அப்படின்னா பைசா வசூல். பைசா கொடுத்து வாங்கினதுக்கு இந்த சாரி எனக்கு பிரயோஜனப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்ப இதற்கு இன்னென்ன தன்மை இருந்தால் அதற்கு ஒரு மரியாதை உண்டு. ஒரு சேர் வாங்குறோம், ஒரு டிவி வாங்குறோம், அது வாங்கி ஒன்னும் பெருசா உபயோகமே இல்லை அப்படின்னா தண்டம்னு சொல்றோம் இல்லையா? தண்டத்துக்கு வாங்கின ஒன்னும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு. அதுபோல
நம்ம நிறைய காரியங்கள் பண்றோம். ஆத்த எங்கேயோ ஃபேனை போட்டுருவோம், எங்கேயோ டிவியை போட்டுருவோம், எங்கேயோ லைட்டை போடுவோம், நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஆத்த இருக்க பெரியவா திட்டுவா, லைட்டு ஃபேன்ல தண்டத்துக்கு போயிட்டு இருக்கு, நான் சுத்திட்டு இருக்கு, காத்து வந்துட்டு தான் இருக்கு, தண்டத்துக்கு போகல. ஆனா அந்த ஃபேன் காத்து அனுபவிக்க வேண்டிய மனுஷா அங்க இல்லை, அந்த வெளிச்சத்தை உபயோகப்படுத்திக்க வேண்டியவா அங்க இல்லை. அப்ப அது தண்டம். அதுபோல மனுஷ சரீரத்துக்கும் தண்டம் ஆயிடுதான். எப்படான்னா பகவானை அனுபவிக்கலன்னா இது தண்டம், அவ்வளவுதான். எத்தனையோ பேர் பகவத் தியானமே இல்லாம இருக்கா இல்லையா? தண்டமா இருக்கா. வீணாய் பிறவி தந்தாய் அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமான் நகருளான் என்றார் தொண்டடிப்படியாழ்வார். திருமாலை பிரபந்தத்தை சொல்றார், உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியா, உன்னை தியானம் பண்ணும்படியா, உனக்காக வாழும்படியான ஒரு புத்தி எனக்கு இல்லையேப்பா, அதனால அவத்தமே பிறவி தந்தாய். அப்ப இந்த ஜென்மாவை உபயோகப்படுத்திக்கணும். உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த வயசுல வேலைக்கு போகணும், இந்த வயசுல படிச்சுடணும், இந்த வயசுல கல்யாணம் பண்ணிடணும், இந்த வயசுக்குள்ள குழந்தைய பெற்றுடணும், இந்த வயசுக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும், இந்த வயசுக்குள்ள வெளியூரெல்லாம் சுத்திடணும், இப்படின்னு நிறைய அபிப்பிராயங்கள் வச்சுட்டு அந்த சரீரத்தை 60 வயசு ஆயிடுச்சுன்னா 60ஆம் கல்யாணம் பண்ணிவிடணும், 80 வயசு ஆயிடுச்சுன்னா 80ஆம் கல்யாணம் பண்ணிவிடணும், பேரன் பார்த்து எல்லாம் பார்த்துடணும், இப்படி நிறைய வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இதை அனுபவிச்சிடணும், ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கணும், ரிட்டையர்ட் லைஃப்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அபிப்பிராயங்கள் நம்ம இந்த சரீரத்தை கொண்டு தீர்மானிச்சிருக்கோம். ஆனா பெரியவா சொல்றா, இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள், இதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை தாண்டி இதெல்லாம் விட பெரிய பிரயோஜனம் இருக்கு. ஆனா குருவியும் கூடு கட்டுறது, எறும்புக்கும் புத்து இருக்கே, அதுக்கும் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் இருக்கே, யானை பன்னி எல்லாத்தையும் அதோட குடும்பம், அதுவும் குழந்தை பெற்றுக்கிறது, நல்லா சீராட்டி பாலூட்டி தாளாட்டி மனுஷாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸா வளர்க்கறது. மனுஷாதான் குழந்தைங்க மனுஷா மாதிரி வளர்க்க மாட்டேங்க, சிங்கம் சிங்கமா தான் வளர்க்கறது. ஒரு சிங்கம் கூட தன் குழந்தைய எலிக்குட்டி மாதிரியோ நாய்க்குட்டி மாதிரியோ வளர்க்கறது, அசிங்கமா வளர்க்கறதே கிடையாது. நம்ம எல்லாம் அசிங்கமா வளர்க்கணும், சிங்கமா இருக்கணும். பறவைகள் அழகா தன்னுடைய குஞ்சுக்கு என்னெல்லாம் சொல்லி தரணுமோ அழகா சொல்லி கொடுக்கறது. புறாவை குட்டினா அந்த புறா குஞ்சுக்கு புறா எப்படி தானியம் எல்லாம் சேகரிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது. கோழிக்கு அழகா கோழி குப்பையை கிளறி எப்படி ஆகாரத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது. அதே வள்ளூர் கழுகெல்லாம் இருக்கணும்னா எப்படி அடுத்த பட்சியை பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறது. அதாவது எந்த சரீரத்தின் தன்மையில இருக்கோ அந்த சரீரத்தின் தன்மையின்படி வாழறதுக்கு தன் குழந்தைகளுக்கு அழகா சொல்லி கொடுக்கிறது. அப்ப நமக்கும் அதுக்கு ஒன்று வித்தியாசமே இல்லையே. அதுவும் காத்தால எழுந்துக்கிறது, அதுவும் சாயங்காலம் தூங்குறது, அதுவும் இறை தேடி போகிறது, அதுவும் வெளியூர் வீசா பாஸ்போர்ட்லாம் இல்லாம ஃபாரின்லாம் போயிட்டு வருது பட்சிகள்லாம். நமக்கு தான் அத்தனை பாடு. எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாம் அதுக்கும் ஜனனம் உண்டு, அதுக்கும் மரணம் உண்டு, அதுக்கும் லாபம் உண்டு, அதுக்கும் நஷ்டம் உண்டு, அதனுடைய வாழ்க்கையிலே பயம் உண்டு, காமம் உண்டு, கவலை உண்டு. ஆகார நித்ரா பயமைத்து நாணி. ரொம்ப அழகா நம்ம தர்மம் சொல்றது. ஆகாரம், நித்ர, பயம், காமசுகம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொது. எறும்புக்கும் பயம் உண்டு, எறும்புக்கும் காமம் உண்டு, பன்னிக்கும் காமம் உண்டு. அப்ப ஏன் மனுஷா வசதி அப்படின்னா இவாளுக்கு புத்தியினாலே ஒரு விஷயத்தை ஆலோசனை பண்ணி தீர்மானிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி கொடுத்திருக்கான். 6வது அறிவு அப்படின்னு. இந்த அறிவை கொண்டு இந்த அறிவை கொடுத்தவனை தியானம் பண்ண. யார் அதற்கு காரணம்? யார் ஆதி பீஜம் கத்துறா இல்லையா? கஜேந்திரன் ஆதி பீஜாயன்னு கத்துறா இல்லையா? அந்த ஆதி கர்த்தா சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த லோகத்துல இது துன்பமா இன்பமா சரியா தப்பா நல்லதா கெட்டதா எல்லாம் புரிஞ்சுட்டு வரும். ஆதிசங்கர பகவத்பாத வழியா சொல்லணும்னா ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம் அதுவும் புரிஞ்சுட்டு வரும். ராமானுஜர் பாஷையில சொல்லணும் அப்படின்னா எல்லாம் பகவானுடைய ரூபம் அதுவும் புரிஞ்சுட்டு வரும். மத்வாச்சாரிய சொல்றார் நாமெல்லாம் பகவானுடைய சொத்து அதுவும் புரிஞ்சுட்டு வரும். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் நீ பகவான் அனுபவி இதுவும் புரிஞ்சுட்டு வரும். அதுக்குதான் இந்த மனுஷ சரீரம் வசதி. இந்த மனுஷ சரீரத்தினாலே அடைய வேண்டிய பரம புருஷார்த்தம் இதுக்கு மேல ஒரு அல்டிமேட் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷ சரீரத்துக்கு எடுத்துட்டோம்னா அது பகவத் தியானம், பகவான உணர்றது, பகவான் அனுபவிக்கிறது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது. இதுதான் மனுஷ சரீரத்தினுடைய கடைசி பரம பிரயோஜனம், மேலான பிரயோஜனம். அப்ப
இதை அடையணும் அப்படின்னா யாராவது கரெக்டா கைடு பண்ணா தேவை. இந்த கைடு பண்றதுதான் சனாதனமான தர்மம். இது கம்பல்ஷன் பண்றதே கிடையாது. நம்மள இந்த மாதிரிலாம் வழி இருக்கு, பல ஆயிரம் வழிகளை காட்டி சூஸ் த பெஸ்ட். எல்லாமே பெஸ்ட் தான். இது ஒண்ணு தாழ்ந்தது, ஒன்னு வசதியும் கிடையாது. அவாவாளுடைய தகுதி புத்தி எல்லாத்தையும் வச்சுட்டுதான் இது பெஸ்ட் தீர்மானிக்க முடியும். அதனால பலவிதமான வழிகளை வேதம் சொல்றது. அந்த வேத சாரமா மகாபாரதம் சொல்லியாச்சு. ஆனாலும் கிறிஸ்பா இல்லையா, எல்லாம் கலியுகத்தில் இருக்கும். டக்கு டக்கு வேக வேகமா வேக வேகமா வேக வேகமா எல்லாம் உடனே 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 ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் தேடுறோமா. பகவான் பார்த்தான் துவாபரயுகம், கிருஷ்ண அவதாரம், துவாபரயுகத்தோட கடைசியில ஒரு அவதாரம். அதுக்கு முன்னாடி நிறைய அவதாரம் எடுத்திருக்கான். கிருஷ்ண அவதாரம் அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கு. பகவான் அவதாரம் எடுத்த எல்லாம் எதுக்கு பண்ணான் அப்படின்னா நம்ம எல்லாம் சுகப்படணுன்றதுக்காக தான். அப்ப பகவான் பார்த்தான், நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிட்டு போயிடணும். யாருக்குன்னு அப்ப இருக்கிறவாளுக்கு இல்லையா, பின்னாடி வரவாளுக்கு. எப்படி நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் ஒரு மரம் செடியெல்லாம் நட்டா எதுக்குன்னா அவளுக்காக இல்லை, பின்னாடி வந்த நமக்காக. இன்னைக்கு தாத்தா பாட்டிகள்லாம் குழந்தைகள் அந்த சொத்து சேர்க்கலாம் எதுக்குன்னா தனக்காக இல்லை, பின்னாடி வர குழந்தைகளுக்காக. அது போல பகவான் பார்த்தான், கலியுகத்துல வரக்கூடிய ஜீவர்களுக்கு ஒரு தனத்தை வச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்டான். எப்பொழுதுமே ஒரு குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டான். கொஞ்சம் புத்துவா இருக்கு, சொல் பேச்சும் கேட்கறது இல்லை, சுய புத்தியும் இல்லை, எதையோ பண்ணிட்டு சரியாயிடுன்னு சொல்லி காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை மேல அப்பா அம்மா விசேஷ பிரீத்தி கொண்டு அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேர் இருக்கும். அந்த மாதிரி பகவான் பார்த்தா கலியுகத்துல வரக்கூடிய ஜனங்கள்லாம் மந்தாஹா சுமந்தமதயோ மந்த பாக்யாகி உபதிருதாக ராஜேன அல்பாயுஷः சப்ய கலௌ அஸ்மின் யுகே ஜனாः மந்தாஹா சுமந்தமதயோ மந்தபாக்யாகி உபதிருதாக. எல்லாருக்கும் அல்பாயுஷ், புத்தி மந்தமா இருக்கு, ஆயுசு மந்தமா இருக்கு, பாக்கியம் மந்தமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் வியாதி. மாசத்துல ஒரு நாள் டாக்டர் போய் பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் பயமே வந்துடும். டாக்டர் விட்டு பார்த்துட்டு வந்துடுறீங்க அப்படின்னு. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்ணி வச்சே ஆகணும். டைம் இல்லை, எல்லாம் ஓடிட்டு இருக்கா. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதை உணர்ந்து அதை பிராக்டிக்கலா லைஃப்ல கொண்டு வந்து அதுக்கப்புறமா இவா ஜெயிக்கிறதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேரை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா மகளுள்ளானே. 100 வருஷம் இருந்தோம்னா 50 வருஷம் தூக்கத்துல போயிடுறது. சின்ன குழந்தையா சில வருஷங்கள் போயிடுறது. அதுக்கப்புறம் பிணி பசி மூப்பு துன்பம். படிக்கணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், 3 வேளை பசிக்கிறது. அது ஒரே ஐட்டமா கொடுக்க முடியல, வெரைட்டியா வேலை கேட்கறது அதோட கஷ்டம். வெரைட்டியா நாக்கு கேட்கறது, ஆனா வயிறு ஒத்துக்க மாட்டேங்கிறது, உடம்பு ஒத்துக்க மாட்டேங்கிறது. நாக்குக்கு ஒத்துக்கிறது, வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது. நாக்குக்கும் வயிற்றுக்கும் ஒத்து வர்றது, சரீரத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறது. இதெல்லாத்துக்கும் ஒத்து வந்தா மனசுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. மனசு கேட்கறது, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதோட போராடி எனக்கு ஒண்ணு நடக்கிறதுல போய் என்னமோ வாழ்க்கை பயின்று இருக்கு. அதுக்குள்ள திரும்பி பார்க்கறதுக்குள்ள வயசு ஆயிடுறது. முட்டி வலி, முதுகு வலி, கழுத்து வலி, எல்லா வலியும் வந்துடுறது. வெளியில போகவும் முடியல, போகாம இருக்கவும் முடியல, ரொம்ப பயமாவும் இருக்கு. அதனால பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். அப்ப இதுக்குள்ள கடகடகடகடான்னு நல்லதை அனுபவிச்சது. குயிக்கா ஃபாஸ்டா எல்லாமே நிறைய விஷயங்கள் எல்லாம் ஃபாஸ்ட் ட்ரெயின் அப்படின்றோம், ஃபாஸ்ட் பஸ், நான் ஸ்டாப் பைபாஸ் ரயில் எல்லாம் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி வேகமாக ஒரு விஷயம் பகவானிடத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்கும்படியா இருக்கணும் அப்படின்னு சுவாமியே சங்கல்பம் பண்ணார். அது நிறைய ஆள தேடிட்டு வந்தாராம். கோபிகள் சொல்லலாம் ஆரம்பிச்சார். ராசக்கிடைக்கு முன்னாடி கோபிகள் பார்த்தா ஒழுங்கா டான்ஸ் ஆடுற வழியே பாரு, உட்காந்து என்ன பெரிய உபதேசம். யார் கேட்டா ஸ்ரீ தர்மத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க, சொல்ல வேண்டிய டைமானது பைத்தியகாரமா இருக்கணும்டா. சரி வசுதேவர் தேவகிக்கு சொல்லலாம்னு பார்த்தா அவா பாட்டுக்கு வாசல்யத்தை அனுபவிச்சுட்டே இருக்கா. யசோதைக்கு வாயு லோகத்தெல்லாம் காட்டி பகவத்கீதையை பிராக்டிக்கலா காட்டலான்னு பார்த்தா யசோதைக்கு எல்லாம் வேண்டாண்டா, நீ பாட்டுக்கு வெண்ண திருட, அடுத்ததா வந்து திட்டடும், நான் உன்னை கொஞ்சன, நீ அம்மான்னு சொல்லி எனக்கு அது போதும். என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை, எனக்கு இது போதும்.
நந்தகோபர் கிருஷ்ணா நான் மாட்டுக்காரன், எனக்கு பெருசாலாம் ஒன்றும் சொல்லாத, புரியாது, வேண்டாம், விட்டுடுன்னு. கோப குழந்தைகள் எல்லாம் பார்த்தா இதுக்கடா தத்துவம்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ குடி உன்னை தாண்டோம், எங்களை உப்பு கூட தூக்கிட்டு ஓடு, மத்தியானம் பசிக்கிறதா ஆனந்தமா கைகள்ல தத்தியோனத்தை வச்சு சாப்பிடுவோம். பிரத்யேயும் சடரபதயோகோ சிங்கவேத்ரேச்ச கக்ஷே வாமே பானவ் மஸ்ருண கபலம் தத்பலானி அங்குலிஷுன்னு கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துங்கோ அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடை. அவாலும் வேண்டாம் காலம். குந்தி தேவிக்கு உபதேசம்லாம் வேண்டாம், கஷ்டத்தை கொடுத்துட்டான். பீஷ்மர் பார்த்தா அவர் பாட்டுக்கு சௌக்கியமா சகசநாமம் போகுதுன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டான். அவாவா ஒரு செலக்ட் பண்ணிட்டான். பகவான் பார்த்தா நான் சொல்றதை கேட்கறதுக்கு லோகத்துல ஆளே இல்லையா? நம்ம சொல்லுவோம்ல, நான் சொன்னா யார் கேட்கிறா? பெருமாளுக்கே இந்த கதி தான். ஏதோ நான் சொன்ன 15 தான் வந்திருக்கேன், இதுவே பரம பாக்கியம். சுகபிரமம் சொன்ன பாகவத்தை கேட்கறது ஒரே ஒரு பரிசுத்து தான் இருந்தான், நிறைய பேர் கூட இல்லையா. பெருமாள் பார்த்தா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் கேட்கறதுக்கு ஆள் இல்லையே நினைச்சா கரெக்டா ஒருத்தன் மாட்டினான் அர்ஜுன். நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஈஸியா சொல்ல முடியும். புலம்புன்னு அர்த்தம் இருக்கோ இல்லையோ, வெட்டியா கூட 4 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கான். இந்த காலத்து குழந்தைகள்லாம் போன்ல பேசிட்டே இருக்கா, சிரிச்சுட்டே இருக்கா. என்னடா பேசினா அது ஒண்ணுமே இல்லை, சும்மா பேசிட்டு இருக்கணும். சும்மா எனக்கு 4 மணி நேரம் பேச முடியும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, சும்மா 4 மணி நேரம் பேசணும் அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் பார்த்தான், அர்ஜுனன் கிடைச்சுட்டான். அர்ஜுனன்கிட்டயும் முன்னாடிலாம் சொல்லி பார்த்தான், கேட்கலையா. சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது, குருக்ஷேத்திர யுத்தம். குருக்ஷேத்திர யுத்தம் வந்துடுத்து. பகவான் பார்த்தான், சரி இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இதை விட்டா திருப்ப சான்ஸ் கிடைக்காது. பகவான் பார்த்தான், எனக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்துல எனக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ் இதுதான். இந்த குருக்ஷேத்திர யுத்த காலத்திலே தான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த ஜீவர்களுக்கு உள்ளபடி சொல்ல முடியும்னு தீர்மானம் பண்ணிட்டான். பகவான் கிருதகிருத்தியம்னு சொல்லுவோம், நினைத்ததை முடிப்பான். நம்ம நினைப்போம் முடிக்க முடியாது, முடிஞ்சிருக்குன்னா பெரிய விஷயம். அதுக்குதான் பிள்ளையாருக்கு வெடலை போடணும்னு வேண்டிப்போம், கோவில்ல வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணணும்னு வேண்டிப்போம். ஏன்னா நமக்கே தெரியும் நடந்தா பெரிய விஷயம். 90% நடக்க வாய்ப்பில்லை, ஏதோ 10% பகவத் கிருபையினாலே நடந்தா போதும், அத்தனை பிரார்த்தனை பண்ணிக்கும். அதனால பகவான் பார்த்தா இதுதான் சந்தர்ப்பம்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலேயே தர்மர் பீமன் இவெல்லாம் யுத்தம் வேண்டான்றான். கண்ணன் தூது போய் யுத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தான். ஏன்னா இந்த யுத்தம் நடந்தாதான் இவன் பகவத்கீதையை சொல்ல முடியும். சரியா குருக்ஷேத்திர யுத்தம் எதுக்காக இல்லை, பகவத்கீதைன்ற ஒரு விஷயம் லோகத்திலே பிரகடனமாகறதுக்காகத்தான். சில சமயங்கள்ல மோசமான விஷயம் நடுவதா ஒரு நல்லது, ஒரு சேற்றில் முளைத்த செந்தாமரைன்றார் இல்லையா, அந்த மாதிரி. அதனால அந்த யுத்தம் எல்லாம் தயாராயிடுது. 2 பக்கம் கண்ணனே சாரத்தியம் பண்றான் அர்ஜுனனுக்கு. ஏன் அவனுக்கு தான் தேவர்கள் இருக்கா இல்லையா, பெருமாளுடைய ரத்த சாரதி தாருகெல்லாம் நல்லா ரதம் ஓட்டுவார், ஓட்ட வைக்கலாம. இவனே போய் உட்காரணுமா பார்த்தனுக்கு சாரதியா அப்படின்னா வழிகாட்டத்துக்கு வேற யாரும் இல்லை அப்படின்றதுனாலே சுவாமியே சாரத்தியம் என்றார். பார்த்த சாரதியா சுவாமி உட்கார்ந்துட்டார். அழகா பகவான் பார்த்த சாரதியா உட்கார்ந்தாச்சு. யுத்தம் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடியே வேதவியாசர் வந்து திருதராசன் கிட்ட கேட்கிறார், உனக்கு திவ்யமான திருஷ்டியை தரேன், இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தரேன்னுட்டார். திருதராசன் சொன்னா வேண்டவே வேண்டாம், இவ்வளவு நாள் கண் கொடுத்திருந்தாலாவது குழந்தைகள் சின்னதா இருக்கும்போது பார்த்திருப்பேன், அது வளரதை பார்த்திருப்பேன், இல்லாட்டி மனைவி அழகையாவது பார்த்திருப்பேன், அட்லீஸ்ட் கிருஷ்ணனையாவது பார்த்திருப்பேன். இதெல்லாம் பார்க்காம ஒரு குருக்ஷேத்திர யுத்தத்தை பார்த்து இவா 2 பேரும் அடிச்சுட்டு மண்டை உடச்சுக்கிறத பார்க்க ஒரு கண்ணு வேணுமா, வேண்டவே வேண்டாம். வேதவியாசம் யுத்தத்துக்காக கொடுக்கல, பெருமாள் பகவத்கீதை உபதேசம் பண்ண போறாரா பார்த்துடுறா அப்படின்றதுக்காக கொடுக்கிறேன்னு. ஆனா வேண்டான்னுட்டான். அப்ப இந்த திருதராசனுடைய தேரோட்டி சஞ்சயன் உட்கார்ந்து இருக்காங்க. அவர் மனசுக்குள்ள ஆசை, நல்ல கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணா எனக்கு இந்த பாக்கியத்தை தரமாட்டியாப்பா. நேர வேதவியாசர்கிட்ட கேட்கலையா, திருதராசன் கிட்ட ரெக்கமெண்டேஷன் போலையா, மனசுக்குள்ளே பிரார்த்திச்சுட்டாரா. உடனே திருதராசன் அழகா வேதவியாசரை பார்த்து சொல்லிட்டான், நான் பார்க்க வேண்டாம், ஆனா என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க ஆசை மட்டும் எனக்கு உண்டு. எல்லாருக்குமே அது உண்டு. அடுத்தது என்ன நடக்கிறது, ஊர்ல என்ன நடக்கிறது, ஒரே டிராபிக்காமே. டிராபிக்கவே நம்ம மாட்டினா பிடிக்காது, ஆனா டிராபிக்காமே ஊர் முழுக்க அத்தனை அடுத்தவா பேச, அது 10 பேர்கிட்ட பேச நமக்கு பிடிக்கும்.
இங்கேயாவது மழை பெஞ்சா பிடிக்கும், நம்ம வெளில போகும்போது மழை பெஞ்சா பிடிக்காது. எல்லாருக்கும் கரண்ட் போனா பிடிக்கும், நமக்கு மட்டும் கரண்ட் போனா ஆகவே ஆகாது. இதெல்லாம் மனுஷாளுடைய ஸ்வபாவம். அதனால திருதராஷ்டிரன் பார்த்தா எனக்கு இதை கேட்கணும், அதனால சஞ்சயனுக்கு அந்த திவ்ய திருஷ்டியை கொடுங்கோன்னு. சஞ்சயன் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், கிருஷ்ணன் எப்படி எல்லாம் கிருபா பண்றான். பகவத் காருண்யம் தானே வாழ்க்கை, பகவானுடைய கிரேச அனுபவிக்கிறதுக்காக தானே வந்திருக்கும். அப்ப சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்துட்டா. சஞ்சயன் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தீபகற்பங்கள் கண்டங்கள் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் குருஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்கிறது. அப்ப திருதராஷ்டிரன் கேட்கிறான், என்னப்பா பண்ணான்னு கேட்கும்போது சஞ்சயன் எல்லாத்தையும் சொல்றான். 10 நாள் யுத்தம் நடந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில விழுந்துட்டார். இப்ப திருதராஷ்டிரன் மனசு ரொம்ப கேட்கவே இல்லை. அப்ப திரும்பியும் சொல்றான், எனக்கு ஆரம்பத்திலேருந்து திரும்ப எல்லாத்தையும் சொல்லுன்றான். அந்த இடத்துலேதான் சஞ்சயன் பகவத்கீதையை சொல்றான். சரியா, 2 தடவை பகவத்கீதை வருது. நமக்கு கிடைச்சது 2வது தடவை ரீகேப்ல தான் பகவத்கீதை கிடைக்க. பீஷ்ம பர்வத்துல தான் ஆச்சரியமா அந்த பகவத்கீதை கிடைக்கிறது. அதுவும் மகாபாவி திருதராஷ்டிரன் தான் ஆரம்பிக்கணும். சில நல்ல விஷயங்கள்லாம் மகாபாவிகள் தான் தொடங்கியே வைப்பான். ராமர் பாலம் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனதுக்கு ராமாயணம் சொன்ன நாங்க யாரும் காரணமே இல்லை, எழுதின வால்மீகியும் காரணம் இல்லை. ராமன் பொய், ராமர் பாலம் பொய்ன்னு நாஸ்திகவாதி 2 பேர் சொன்னா பாருங்கோ, லோகம் முழுக்க பிரசித்தமாயிடுச்சு. அவாவா குப்பன் சுப்பன் ஃபாரினர் வரைக்கும் ராமர் பாலம்னு என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. பல 1000 வருஷமா பல பேர் உபன்யாசம் பண்ணி தெரியாத ராமர் பாலம் சேத்து பந்தனம் நாஸ்திகவாதிகளுடைய பிரச்சாரத்தினாலே அத்தனை விசேஷமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. ராமன் பிறந்த இடம் அயோத்தியா அப்படின்னு பெரிய பெரியவாள்லாம் உபன்யாசம் பண்ணான். அப்பெல்லாம் லோகம் ஏத்துக்கிறது. கோர்ட் ஆர்டர் வந்தோன்னு ஆமான்னு ஒத்துக்கிறான். இவ்வளவு பெரியவா வால்மீகி சொல்லி, கம்பன் சொல்லி, ஆழ்வார்கள் சொல்லி, துளசிதாசர் சொல்லி, பல பெரியவா சொல்லியும் ஒத்துக்காத விஷயத்த கோர்ட் சொல்லிடுது. ராம ஜென்ம பூமி அயோத்தியா தான், ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், எஸ் 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 உலகம். அவ்வளவுதான் லோகம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் விபரீதமான விளைவுகள்னாலே தானே வராது. ஆச்சரியமா. அதுபோல திருதராஷ்டிரன் கேட்டுட்டான். திருதராஷ்டிரவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவ மாமகாஹ பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய. சரியா, அந்த ஒரு ஸ்லோகத்தை விட்டு ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஒரு ஸ்லோகத்தை விட்டுட்டோம்னா தலை இல்லாம இருக்கும், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாம இருக்கும். அதனால எல்லா பெரியவாளும் வியாக்கியானத்துக்கு இந்த முதல் ஸ்லோகத்திலேருந்து தான் அடுக்கிற திருதராஷ்டிர உவாசைதான் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிறது தான் இந்த பகவத்கீதை. 18 அத்தியாயங்கள். நம்ம பத்மநாபனும் பகவத்கீதையும் ஒண்ணு. அவர் 18 அடி, பகவத்கீதைக்கு 18 அத்தியாயம். பத்மநாபனும் பாகவதமும் ஒண்ணு. அது 18,000 ஸ்லோகம், இவர் 18 அடி. அதனால பத்மநாபனோட எதை வேணா சேர்க்கலாம். எல்லாமே பத்மநாப ஸ்வரூபம் தான். ஏன்னா பீஷ்ம பிதாமகரே சொல்றார், கீதா சுகீதா கர்த்தவ்யா. உத்தமமான அற்புதமான ஒரு பாட்டு இது. கீதா சுகீதா கர்த்தவ்யை கிமன்ய சாஸ்திர சங்கிரகைஹி. மற்ற சாஸ்திரங்கள்னாலே என்ன பிரயோஜனம்? யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத் வினிஸ்ருதஹ. இது ஸ்வயம் பத்மநாபனுடைய திருமுக மண்டலத்திலேந்து வந்ததான திருவாய் மொழி. நம்ம பத்மநாபன் சொத்துதான் பகவத்கீதை. யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத் வினிஸ்ருதஹ. பகவானே சொல்லிட்டானா, அதனாலே சிரேஷ்டம். சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வத்ஸ சுதிர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹது. கீதை ஒரு பெரிய அமிர்தமா, தேவாமிர்தம்லாம் கிடையாது. தேவாமிர்தம் ஆயுர்வேத லேகியம் மாதிரி கண்ணா பின்னான்னு டேஸ்ட். தேவாமிர்தம் நன்னா இருக்குன்னு நினைச்சுடாதீங்க. நீ வரைக்கும் தேவாமிர்தம் டேஸ்ட் யாருக்குமே தெரியாது. சில பேர் காஃபி குடிச்சுட்டு தேவாமிர்தமா இருக்குன்ற, சில பேர் மோரை குடிச்சுட்டு தேவாமிர்தமா இருக்குன்ற. கடைசி வரைக்கும் யாருக்கும் டேஸ்ட் தெரியல, அதான் உண்மை. ஆனா இந்த கீதாமிர்தம் மகதான். யாரா கடந்தா அப்படின்னா ஒரு மாட்டுக்காரன் கடந்துட்டான், ராஜ கோபாலன் கடந்துட்டான். இந்த மாட்டுக்கிட்டே இருந்து பால் கடக்கணும். எந்த மாட்டுக்கிட்டே இருந்து கடந்தானா சர்வ உபனிஷதோ காவோ.
நிறைய உபனிஷதங்கள் இருக்கு. நிறைய உபனிஷதம் செலக்ட் பண்ணி ஒரு 108 விசேஷமா சொல்றோம். அதெல்லாத்தையும் மாடுகளா நிக்க வச்சு ஜோரா கறந்தான். மாடுகிட்டே பால் கறக்கணும் அப்படின்னா கண்ணுக்குட்டி இருந்தாதான் கறக்கணும். அதனால சர்வ உபனிஷதோ காவோ துக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்சஹ. கண்ணுக்குட்டி யாருன்னா குழம்பி போய் கடந்த அர்ஜுனன். அந்த கண்ணுக்குட்டியை வச்சுட்டா அவன் தான் தாபத்தை தவிக்கிறானா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே. நிலகொள்ளாம இருக்கிறவாளுக்கு தான் பகவத்கீதை சரியா. நமக்கு தான் நம்ம ஒரு இதுலயே இல்ல, ஒரு மாதிரி இப்படி 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 சஞ்சலமா இருக்கும் பாருங்க. சரியா சஞ்சலமானவர்களுக்குத்தான் பகவத்கீதை. சம்சாரிகளுக்கு தான் பாகவதம், சஞ்சலமுடையவாளுக்கு தான் பகவத்கீதை. அதனால அந்த பகவத்கீதை அவ்வளவு சிரேஷ்டமா துக்தம் கீதாமிருதம் மகது. எல்லா உபனிஷதங்களையும் மாடுகளா வச்சுண்டு, பார்த்தன கண்ணுக்குட்டியா வச்சுண்டு, கிருஷ்ணன்ற கோபாலன் கறந்த ஆச்சரியமான ஒரு அமிர்தம் தான் கீதாமிருதம் மகது. கீதா பகவத்கீதா கிருஷ்ணன் பாடின பாட்டு, கண்ணன் பாட்டு அப்படி சொல்லணும். கண்ணனே பாடுறான். ரொம்ப சீரியஸா எல்லாம் படிக்கப்படாது பகவத்கீதை. நிறைய பேர் டென்ஷனாவே பகவத்கீதையை படிப்பான். பகவத்கீதை ஜாலியா பிரசன்னமா சொல்றவா கேட்கிறவா 2 பேரும் ஜாலியா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு ஜாலியா ஒரு நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனன் நாரணனே அப்படின்றார் நிகமாந்த மகா தேசிகர். பகவான் திருச்சிண்டே பகவத்கீதை ஆரம்பிக்கிறான். யாருக்குடான்னா 2 பக்கம் யுத்த பூமியில இருக்கக்கூடிய தன்னுடைய ஜனங்களை பார்த்து என்ன ஏதுன்னு தெரியாம அர்ஜுனன் கைகூப்பிண்டு கதறான். கார்பண்ய தோஷ உபஹத ஸ்வபாவ ருச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அஹம் ஷாதிமாம் த்வாம் பிரபன்னம். கிருஷ்ணா, இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. இது தர்ம யுத்தமா அதர்ம யுத்தமான்னு தெரியல. ஆரம்பத்துல இது யுத்தம் பண்ணியே ஆகணும் நான் தான் சங்கல்பம் பண்ணிட்டேன். ஆனா இப்ப நினைச்சா பயமா இருக்கு. வேண்டாமோ அவசரப்பட்டுட்டோம்னா மனுஷாவுடைய மனசு இப்படிதான். ஒரு விஷயத்தை ஆரம்பத்தை ரொம்ப வேகமா இருக்கும், அப்புறம் அப்படியே வேகம் குறைஞ்சுட்டு வரும். சில விஷயங்கள் ஆரம்பத்தை வேகமே இருக்காது, அப்புறம் வேகம் ஜாஸ்தியாயிட்டே வரும். அந்த மாதிரி இந்த ரெட்ட மனசு அர்ஜுனன் கதறான். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, இது நல்லதா தேவையான்னு எனக்கு புரியல, இதை நான் பண்ணணுமா கூடாதா அதுவும் எனக்கு தெரியல. ஒரு விதத்துல பார்த்தா தர்ம யுத்தமா இருக்கு, இன்னொரு விதத்துல பார்த்தா அதர்மமா இருக்கு, ஒரு விதத்துல பார்த்தா சரியா இருக்கு, ஒரு விதத்துல பார்த்தா தப்பா இருக்கு, ஒரு விதத்துல பார்த்தா புண்ணியமா இருக்கு, இன்னொரு விதத்தை பார்த்தா பாவமா இருக்கு, ஒரு விதத்துல பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கு, இன்னொரு விதத்தை பார்த்தா ரொம்ப குழப்பமா இருக்கு. அதனால கார்பண்ய தோஷ உபஹத ஸ்வபாவக ரிச்சாமி துவாம். உன்னை கேட்கிறேன்டா தர்ம சம்மூட சேதா. தர்மத்துல குழம்பி போய் தர்ம சங்கடமான நிலையில உங்ககிட்ட கேட்கிறேன்பா. கிருஷ்ணா நீ சொல்லுப்பா. தர்ம சம்மூடா சேதா எஸ்ரேயது சியாது நிச்சிதம். எனக்கு எது நல்லதோ அதை நீ நிச்சயம் பண்ணு. ப்ரூஹிதே அப்பா எனக்கு சொல்லுப்பா. சிஷ்யத்தே அகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம். நான் உன் சிஷ்யன், உன் காலில் விடுவேன். எனக்கு எது சரியோ அதை காட்டு. சரியா பகவத்கீதைன்றது என்னன்னா, நமக்கு வழி தெரியாம திணறோம் பார்த்தாளா, அப்ப சுவாமி இடத்துல நாம சரணாகதி பண்ண, நீ இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு பகவான் தெளிவா சொல்றதுக்கு பேர் தான் பகவத்கீதை. நமக்கு சொல்லிட்டு இருக்கா. அத்தனை பேருமே அர்ஜுனன் தான் பார்த்தன் தான். பொய் சொல்லாதே உள்ளே சொல்லிட்டு இருக்கான் பார்த்தா, திருடாதே உள்ளே சொல்லிட்டு இருக்கான் பார்த்தா. இதெல்லாமே பிரத்யேகமான பகவத்கீதை. சில சமயங்கள் நம்ம சொல்லுவோம், ரொம்ப தர்ம சங்கடமா என்ன முடிவு எடுக்கிறது தெரியல, அப்ப ஒரு முடிவு எடுத்தேன், அதுதான் வாழ்க்கையே மாத்தி விட்டதுன்னு இல்லையா. அப்ப உள்ளேந்து அந்த முடிவை சொன்னது சாட்சாத் அந்தர்யாமியான சுவாமி. நம்மளுடைய புத்தி சாதுரியம் இல்லை. நல்லா அமைச்சோங்க. நம்ம உள்ளுக்குள்ளேந்து வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சுவாமி சங்கல்பம் பண்ணி சுவாமியே சொல்றதுதான். அது நம்முடைய வாக்கு இல்லை. அதனால அர்ஜுனன் காலில் விழுந்துட்டானா அவனுக்கு சுவாமி சொல்றதுதான் பகவத்கீதை. அர்ஜுனன் ஏன் காலில் விழுந்தான்னு சொல்றதுதான் முதல் அத்தியாயம். சரியா பகவத்கீதையோட இன்ட்ரோடக்ஷன் தான் முதல் அத்தியாயம். 2வது அத்தியாயத்திலிருந்து தான் கண்ணன் பேசலாம். மொத்தம் 18 அத்தியாயங்கள்.
அத்வைதபரமான கமெண்ட்ரி இருக்கு, விசிஷ்டாத்வைதமா சொல்றது உண்டு, துவைதபரமா சொல்றது உண்டு. நாஸ்திகவாதிகள் கூட இது கமெண்ட் பண்ணிருக்கா. இந்த காலத்துல MBA கிளாஸ்ல எடுக்கிற பாருங்க, அவெல்லாம் கூட பகவத்கீதையை பிடிச்சிருக்கா. அதாவது லௌகீகமாகவோ நாஸ்திகமாகவோ ஆன்மீகமாகவோ யார் வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தும்படியான ஒரு கிரந்தம் இந்த பகவத்கீதை. உலகத்துல பல மொழிகள்ல கமெண்ட்ரி எழுதியிருக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயமும் ஸ்ரீமத் பகவத்கீதை ஒண்ணுதான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பகவத்கீதா. குழம்பின அர்ஜுனனுக்கு பரமாத்மாவே பதில் சொன்னதுதான் பகவத்கீதை. அதுல ரதம்ன்றது நம்முடைய சரீரம், குழம்பி கிடக்கிறது நாம்ன்ற இந்த அர்ஜுனனாகிய பார்த்தனாகிய ஆத்மா. இது கண்டவாண்டத்துல போய் கேட்டா இதுக்கு தெளிவு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருமே அர்ஜுனன், எல்லாருமே குழம்பி இருக்கும், யாருக்குமே வழி தெரியல. யாரோ புதுசா வழி கேட்கிறோம், அவ உடனே இல்ல நானே இந்த ஊருக்கு புதுசு அப்படின்னு ஏண்டா கேட்டோம்னு ஆகுது. அந்த இடம் தெரிஞ்சவா கிட்ட கேட்டதுன்னு வழி காட்ட முடியும். அதுபோல சிதமேத ஆராட்டு பத்மநாபருடைய 3 சுவாமி வந்துரு, பத்மநாபர், நரசிம்மர், கிருஷ்ணர், நிறைய கூட்டம் இருக்கும். யாராவது வெளியூர்லயே வந்திருப்பா, வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பா, 3 சாமி இருக்கு, யாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா உடனே அப்படி பிரிச்சுட்டு 3மே பத்மநாபர் தான். இல்லாட்டி அவர் தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. நரசிம்மர்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். இது கிருஷ்ணா இன்னும் இருக்கு, அதை விட ரொம்ப கஷ்டம். இந்த அலங்காரம் தான் பெருசா இருக்கும். அவ சொல்லுவா, இல்ல நானே ஊருக்கு புதுசு, எல்லாரும் பத்மநாபன் சொல்ல கேள்வி அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தெளிவா சொல்லணும் இல்லையா? அதே ஆறாவது நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு நன்னா தெரியும் அப்படின்னா அவ கிட்ட கேட்டா சொல்லிக் கொடுப்பா இல்லையா? அதுபோல நமக்கு ஏற்ற சரியான வழிய நமக்கு சுவாமி தான் காட்ட முடியும். அடுத்தது சத்குருநாதன் காட்ட முடியும். இவ 2 பேர் தான் தெளிவா நமக்கு ஏற்ற வழி. நிறைய 1000 வழி இருக்கலாம், நமக்கு எந்த வழியும் ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க சென்னைக்கு போகணும், இல்லாட்டி பாம்பே போனா வச்சுக்கோங்களேன், பிளைட்ல போகலாம், பஸ்ல போகலாம், கார்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம். ட்ரெயின்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி, ஸ்லீப்பர், தேர்ட் ஏசி, அன்று சொல்லி இவ்வளவு இருக்கு. இவ்வளவு 1000 வழி இருக்கு. இதுல நம்ம தகுதி தெரிஞ்சு அவன் ஏற்கனவே ஏதோ 300 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான், கடனோட வாங்கியிருக்கான், பாம்பே போகணும்னு வச்சுக்கோங்களேன். நீ நேரம் ஏர்போர்ட்டுக்கு போ, ஒரு டிக்கெட்டை வாங்கு, பிளைட்ல ஏறி உட்காந்தா 2 மணி நேரத்துல போயிடலாம்னா இவன் வச்சிருக்க பைசாவுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள கூட அவன் விட மாட்டான். அதனால இவனுடைய தகுதி தெரிஞ்சு, இவனுடைய பலம் தெரிஞ்சு, இவனுடைய புத்தி தெரிஞ்சு, இவனால எது பண்ண முடியுமோ அதை சொல்லணும். அதானே உத்தமமான வழி. அடுத்தவாளுடைய வழி நமக்கு ஒத்து வராது இல்லையா? அதனால அர்ஜுனன் பகவான் காலில் விழுந்து, கிருஷ்ணா வழி காட்டு, நான் உன்னுடைய சிஷ்யன், நீ என்னுடைய குரு, நான் உன்னுடைய தாசன், நீ என்னுடைய எஜமானன், நான் உன்னுடைய பக்தன், நீ என்னுடைய பகவான், எனக்கு வழி காட்டு. பகவத்கீதை புரியணும்னா முதல்ல பத்மநாபர் திருவடிகள்ல சரணாகதி பண்ணிடும். எனக்கு தெரியல பத்மநாபா, இத புரியல. ஏன்னா இந்த ஜீவன் எப்படி நடக்கணும்னு பரமாத்மா தானே சொல்ல முடியும். பரமாத்மா சொல்றபடி நடந்தாதான் இந்த ஜீவனுக்கு பரம ஆனந்தம். அதனால அவன் காலில் விழுந்த உடனேயே 2வது அத்தியாயத்திலேருந்து தான் கண்ணன் பேசுறான். அதிலேருந்து தான் பகவத்கீதை ஆரம்பம். அதுல பகவான் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா சொல்றா, ஸ்ரீ பகவான் உவாச்ச வருத்தப்படக்கூடாதவர் அசோச்சியானந்த சோச்சஸ்துவம் தான் ஆரம்பிக்கிறார். 2வது அத்தியாயத்துல பகவான் முதல்ல பேசும்பொழுது அசோச்சியாம் அந்த சோச்சஸ்துவம், வருத்தப்படக்கூடாதவர்களின் பொருட்டு நீ வருத்தப்படுகிறார். அதாவது வருந்தாதே, கவலைப்படாதே, யாருக்காகவும் கவலைப்படாதே, ஒன்ன நினைச்சும் கவலைப்படாதே, எதை நினைச்சும் கவலைப்படாதே, நீ ஆனந்த ஸ்வரூபி. நான் என்ன ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்கேனோ அந்த ஆனந்தத்தை பூரணமா அனுபவிக்கக்கூடிய தகுதி படைச்ச ஒரு ஆத்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படிதான் அசோச்சானந்த சோச்சஸ்துவம். திருப்பி கடைசியில சொன்னார் மாசுதக வருந்தாதே அப்படின்னு சரம ஸ்லோகத்தை சொன்னார். அப்படிதான் அந்த பகவத்கீதை ஆரம்பிச்சு முடியாது. இது மொத்தம் 18 அத்தியாயங்கள். இதுல ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல இதை 3 சங்கமா பிரிக்கிறார். ஆளவந்தார் அப்படின்ற மகாத்மா. முதல் 6 கர்மம் ஞானம் இதை பத்தி எல்லாம் பேசுறதான். அடுத்த 6 பக்தி, அது சம்பந்தப்பட்ட விஷயம், பகவத் பிரபாவத்தை பேசுறோம். 3வது 6 குணம், கர்ம விபாகம், இதை பத்தி எல்லாம் பேசி மோட்சம் அடைகிறதுக்கான வழியையும் சொல்றோம். இப்படி 3 6 எப்படி பத்மநாபனுடைய வாசல் 3 வாசல் இருக்கணும்,
இந்த 3 வாசல்ல பார்க்கிற மாதிரி பகவத்கீதைக்கு 3 வாசலாம். இது ஆளவந்தாருடைய அவருடைய தியானத்துல அவர் சொல்ற விஷயம். அந்த ஆளவந்தாருடைய விஷயத்தை பேஸ் பண்ணிதான் சுவாமி ராமானுஜன் பாஷ்யம் பண்ணியிருக்கார், நிகமாத மகாரிஷி எழுதியிருக்கார், சங்கர பாஷ்யம் அவ்வளவு அழகா ஆதிசங்கர பகவத்பாதர் ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம் அந்த பாவத்துல பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதே மதுவாச்சாரியார் துவைத பாவத்துல பகவத்கீதை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். என்ன ஆச்சரியம்னா அவா பண்றதை வாசிச்சு பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டா இருக்கு. இதுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு தள்ள முடியாது, அது வசதியும் எதையும் எடுத்துக்க முடியும். எல்லாமே அவ்வளவு ஆச்சரியமா அவ சொல்லக்கூடிய விதம் அத்தனை அழகா இருக்கு. இது இல்லாதபடி சாதாரணமா ஒரு அர்த்தம் பண்ணிட்டு வாழ்க்கை வாழத்துக்கான ஒரு வழியையும் பகவத்கீதை சொல்றது. பெரிய வியாக்கியானங்கள் எடுத்துட்டு போகலாம், சாதாரண மேலேண்ட மாதிரியா ஒரு அர்த்தம் எடுத்துட்டு இந்த பகவத்கீதையை அனுபவிக்கலாம். இதுல நாம் எடுத்துட்டு அத்தியாயம் 12வது அத்தியாயம். 18 அத்தியாயம் முழுக்க சொல்லணும் வச்சுக்கோங்களேன், ஒரு 18 வருஷமாவது குறைஞ்சபட்சம் வேணும். வருஷத்துக்கு ஒரு அத்தியாயம் சொல்லி அந்த அத்தியாயம் பிராக்டிக்கலா மனசுல வந்து அதன்படி வாழ ஆரம்பிச்ச பிறகு 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கும். அதான் சாஸ்திரம். ஏன்னா மணக்கால் நம்பிகன்ற ஒரு மகாத்மா சுவாமி ஆளவந்தாருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயத்தை சொல்லி அதை புரிஞ்சுதான் கேட்டு அவர் கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் அடுத்த அத்தியாயத்துக்கே போவார். 18 நாள்ல பகவத்கீதை கேட்டுட்டு எனக்கு கண்ணனை தவிர எதுவும் வேண்டாம் அப்படின்னார் சுவாமி ஆளவன். அதனால இந்த பகவத்கீதை அத்தனை விசேஷம். அதுல 12வது அத்தியாயம் ரொம்ப அழகு, பக்தி யோகம். எல்லாருமே பக்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். பக்தியை பத்தி ஒரு தெளிவு இல்லை. ஸ்லோகம் சொல்றது, கோவிலுக்கு போகிறது, விளக்கேத்துறது, இப்படி சிலதெல்லாம் பக்தி லட்சணங்கள் நம்ம வச்சிருக்கோம். யார் பக்தா அப்படின்னு நம்ம ஒரு டெபினேஷன் வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாமே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதெல்லாம் உடைச்சு தெளிவான பக்தி பக்தன் இதை பத்தி பேசுறதுதான் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம். சின்ன அத்தியாயம், 20 ஸ்லோகங்கள், ரொம்ப அழகா தெளிவா பேசுறார். மற்ற அத்தியாயோட குழப்படி வந்துடுறது. முன்னாடி கர்மாவை பண்றார், அடுத்த அத்தியாயத்தில் ஞானந்தான் வசத்தின்றார். இப்படியே மாத்தி 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 பேசிட்டு இருக்கார் சுவாமி. ஆனா இந்த பக்தி யோகத்துல சுவாமி குழப்பறதே இல்லை. அர்ஜுனனும் தெளிவா கேட்கிறான், சுவாமியும் தெளிவா சொல்றான். அத்தனை வசதி இந்த பக்தி யோகம். அதுவும் நமக்கு முக்கியமா இந்த ஸ்ரீ ஜெயந்தி முடிஞ்சு நந்தோத்சவம் நடந்துருக்கிற சமயம், 13ஆம் தேதி ராதாஷ்டமி. அதனால கோகுலாஷ்டமிக்கும் ராதாஷ்டமிக்கும் நடுவில் இருக்கிறதுனாலே நமக்கு இந்த பக்தி யோகத்தை அனுபவிக்கணும். 13ஆம் தேதி ராதாஷ்டமி, ராதிகாவுடைய அவதார தினம். கிருஷ்ணன் பிறந்த 15வது நாள் பாத்திரபாத மாசம் சுக்லபக்ஷ அஷ்டமியிலே தான் ராதிகா அவதாரம் பண்ணா. ஜெய் போலோ ராதிகா ராணிகி. ராதிகா பக்தி தான் பிராதான்யம் அப்படின்னே சொல்றா. அதனால இந்த பக்தி யோகத்தை இந்த சமயத்தில் அனுபவிக்கிறது பெரிய விசேஷம். அதுலயும் திருவனந்தபுரத்தில் அனுபவிக்கிறது ரொம்ப விசேஷம். என நடமியோ நமர்களுள்ளீர் அப்படின்றார் நம்மாள். அந்த பக்தி யோகம் ரொம்ப ஆச்சரியம். இந்த பக்தி யோகம் வரதுக்கே ஒரு நேரம் ஆயிருக்கு. அதை பார்த்துக்கணும், எவ்வளவு வசதியும் பார்த்துக்கணும். அத்தனை வசதி இந்த பக்தி யோகம். இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு மகாத்மியம் இருக்கு. பத்மபுராணத்தை எந்தெந்த அத்தியாயங்களுக்கு என்னென்ன மகாத்மியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முதல்ல அந்த அத்தியாயத்தினுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுப்போம். கோல்ஹாப்பூர், ரொம்ப அழகான கோலாப்பூர்னு சொல்றோம், அது கோல்ஹாப்பூர்னு சொல்றோம். வைகுண்டத்தை விட்டு தாயார் இறங்கி வந்து தபசு பண்ண ஒரு இடம் அந்த கோல்ஹாப்பூர். அந்த மகாலட்சுமியே சேவிக்கிறதுக்கு ஒரு இளவரசன் போனான். அழகா ஜோரா சேவிக்கிறான். பாத்ம புராணத்துல காண கிடைக்கிறது. அந்த மகாத்மியத்தை சொல்றது சிவபெருமான், கேட்கறது பார்வதி தேவி. கிருஷ்ணனுடைய பெருமையெல்லாம் சிவபெருமான் பேசுவார், சிவன் பெருமையெல்லாம் பிரபு பேசுவார். இப்படிதான் 2 பேருக்குள்ள அந்யோன்யம். அது நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. அங்கதான் கஷ்டமே. நிறைய பேர் இது புரியாம இஷ்டத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அழகா சிவபெருமான் சொல்ல பார்வதி தேவி கேட்கிறா. ஒரு ராஜகுமாரன் கோல்ஹாப்பூர்ல போய் மகாலட்சுமியை சேவிக்கிறான். சேவிச்சு அழகா தேவியை ஸ்தோத்திரம் பண்றான். நீதாமா ஜெகஜனனி, நீதாமா ஜெகன்மாதா, உன்னுடைய காருண்யம் தான் வேணும், உன்னுடைய பலம் இருந்தா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் சொல்லி
மனமுருகி தாயாரிடத்திலே பிரார்த்திக்கிறான். பிரார்த்தனை பண்ண உடனே தாயார் பிரசன்னமாயிட்டா, பிரத்யட்சமா காட்சி கொடுத்துட்டான். குழந்தை உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பகு பிரசன்னமா இருக்கேன். இவன் ஸ்தோத்திரம் பண்ணதுனால மயங்கினா அர்த்தம் இல்லை. நம்மளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா மயங்கிடுவோம். எவ்வளவு நல்லதா தெரியுமா, எப்ப பார்த்தாலும் எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நல்லதே சொல்லிட்டு இருக்கான். பெருமாள் தாயார் அவள்லாம் அப்படி கிடையாது. ஸ்தோத்திரத்துக்கு மயங்கிறவா கிடையாது, நம்முடைய பக்திக்கு மயங்கிறாள். அன்புக்கு தானே வசப்படுறோம். ஒரு குழந்தை அன்புக்கு தானே வசப்படுறது. அது போல தெய்வமும் அன்புக்குத்தான் வசப்படும். அன்பே சிவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அன்புக்கு வசப்பட்டுட்டு தாயார் காட்சி கொடுத்துட்டான். என்னடா வரம் வேணும்னு கேட்டான். அவன் கையை கூப்பிட்டான். நீ பிரத்யட்சமா வந்ததே பெரிய வரம், ஆனாலும் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆகணும். எங்க அப்பா அழகா ஆச்சரியமா பிருகத்ரத்தின்னு அவருக்கு பேரு. அவர் ஜோரா அஸ்வமேத யஜ்ஞம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அது முடியறதுக்குள்ள அப்பா தவறி போயிட்டார். தசரத சக்கரவர்த்தி பண்றார் இல்லையா அஸ்வமேத யஜ்ஞம், ரிது மகா சக்கரவர்த்தி பண்றார். காண கிடைக்கிறது பாகவதம் ராமாயணத்தில். அந்த மாதிரி அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்தார். அது பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா தவறிட்டார். சரி சொல்லி அப்பா விட்ட கர்மா அவர் பிள்ளைவானே பண்ணணும். அது ஒரு தர்மம். குல தர்மத்தெல்லாம் நம்ம தாத்தா விட்டா அப்பா பண்ணணும், அப்பா விட்டா நம்ம பண்ணணும், நம்ம விடும் பொழுது அடுத்தவா பண்ணணும். இந்த குல தர்மம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, தர்மத்தை பண்றது ஒரு பெரிய தர்மம். அதனால அப்பாவுடைய இந்த யஜ்யத்தை பூர்த்தி பண்ண வேண்டிய தர்மம் எனக்கு. அப்பா நரகத்துக்கு போயிடுவார். அதனாலே நான் அந்த அஸ்வமேத யஜ்யத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் பூர்த்தி ஆகிற சமயம் எங்க அப்பாவுக்கு அந்திம காரியம் கூட நான் பண்ணல. அப்பாவுடைய உடம்ப எண்ணெயில போட்டு வச்சிருக்கேன். தசரதர் சரீரத்தையும் எண்ணெயில போட்டு வச்சிருந்தா பரதம் வர வரைக்கும்னு ராமாயணத்தை சொல்றான். அந்த மாதிரி எண்ணெயில போட்டு வச்சிருக்கேன். அஸ்வமேத யஜ்யம் முடிஞ்ச பிறகு அப்பாவுக்கு அந்திம காரியம் பண்ணா அப்பாவுக்கு சத்கதி கிடைக்கும்ன்றதுனால எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பாருங்க, அழகா என்னுடைய அஸ்வமேத குதிரையை ராத்திரியோட ராத்திரியை யாரோ திருடிண்டு போயிட்டான். அதனால அஸ்வமேத யஜ்யத்தை எனக்கு பூர்த்தி பண்ண முடியல. எனக்கு அஸ்வமேத குதிரையை யார் திருடிண்டு போனான்னு தெரியணும் அப்படின்ட்டான். கேட்கறதான் கேட்கறான், அஸ்வமேத குதிரையை திருப்பி கொண்டான்னு கேட்க வேண்டாமா? நம்ம பண்ற பிரார்த்தனைகள் தான் இப்படித்தான், பைத்தியகாரணமான பிரார்த்தனைகள் நிறைய இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு வேண்டியது அல்டிமேட்டா அஸ்வமேத குதிரை எனக்கு வந்து சேரணும், யஜ்யத்தை பூர்த்தி பண்ணணும். ஒண்ணு அழகா பிரார்த்திக்கணும், இல்லாதி ஆண்டாள் மாறி ஆராய்ந்து அருளேலோ என்பாவாய், யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ என்பாவாய். நாங்க என்ன காரியத்தை உத்தேசிச்சு வந்தோமோ அதை தெரிஞ்சு அனுகிரகம் பண்ணு அப்படின்ச்சா. இவன் இப்படி கேட்ட உடனே தாயார் சிரிச்சா. இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நான் பண்ணவே வேண்டாம்டா. என்னுடைய கோவில் வாசல்ல சித்த சமாதி அப்படின்னு ஒரு உட்கார்ந்து இருக்க, ஒரு பேர் பாரு, சித்த சமாதி. சித்தியும் அடைஞ்சுட்டா சமாதியும் அடைஞ்சுட்டா, ஆனாலும் லோகத்தை அப்படியே அடாமாடி இருக்கா. இந்த சித்த சமாதின்னு ஆச்சரியமான பக்தன் இருக்கா. அவன் பக்த போய் கேடுன்றான் தாயா. உடனே அழகா அவன் வந்தான். இந்த சித்த சமாதியை பார்த்தான், அவன் சேவிச்சான். உடனே கை ஊப்பினான், அதுக்குள்ள சித்த சமாதி சொல்லிட்டான். தாயார் அவன் அனுப்பியிருக்காப்பா, நிச்சயமா உனக்கு அந்த அஸ்வமேத குதிரையை கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம், கவலை வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வாடு அழகா ஜெபிச்சா. கடகடனை உட்காந்து கண்ண மூடி ஜெபிச்சா. ஜெபிச்சு முடிச்ச உடனே எல்லா தேவர்களும் அவர் முன்னாடி பிரத்யட்சமா வந்துட்டாங்க. உடனே அவர் சொன்னார், இவன் அஸ்வமேத யஜ்யம் பண்ணிட்டு இருந்தான். ராத்திரியோட ராத்திரியா இந்திரன் அதை தூக்கிட்டு போட. இந்திரனுக்கு பெரிய டென்ஷன், எங்கேயாவது தன் பதவிக்கு வந்து வந்துருமோ அப்படின்னு அவனுக்கு பெரிய கவலை. அது இந்திரனுக்கே அப்படின்னா நம்ம ஊர் முதல் மந்திரிகளுக்கும் அப்படிதான் ஒன்றும் பண்ண முடியும். இது சுபாவம். எல்லாருக்கும் அந்த பதவியுடைய பலம் அப்படி. அது வரமா சாதமான்னு தெரியும். அவன் தூக்கிட்டு போயிட்டான். அதனாலே அந்த இந்திரன் எந்த இடத்துல இந்த அஸ்வமேத யஜ்ய குதிரையை விழிச்சு வச்சிருக்கானோ அதை மீட்டு கொண்டு வந்து இப்ப கொடுக்கணும்னு அவன் உத்தரவு போடுறான் தேவதைகளுக்கு. உடனே எல்லா தேவதைகளும் ஓடித்து அத்தனையும் அழகா போக வச்சு அஸ்வமேத குதிரையை தூக்கி கொண்டு வந்து இவர் முன்னாடி நிற்க வச்சுட்டான். இவனுக்கு ஆச்சரியம், இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குதிரையை தேடி எல்லா பக்கமும் ஆள் அனுப்பினு யாரும் கண்டுபிடிக்கல. இந்த சித்த சமாதி ஒரு குணத்தை பார்த்தா எல்லாத்தையும் கூட்டு வந்தா அழகா எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு அசந்து போனான். அசந்து போனான். உடனே அவன் கேட்கான், சுவாமி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீ என்னத்தையோ ஜபிச்ச எல்லா தேவதைகளும் வந்தார்கள், அஸ்வமேத குதிரையை மீட்டு கொண்டு வந்துட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அப்ப உங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னா எனக்கு ஒரு சகாயம் பண்ணுவேளா அப்படின்னா, என்னப்பா அப்படின்னா, உடனே அவன் சொன்னான், எங்க அப்பாவோட சரீரத்தை தைலத்தை போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன், முடிஞ்சா அவரையும் எழுதி கொடுத்துட்டு போறேன், அப்பாவே அஸ்வமேத யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணட்டுமே அப்படின்னு. உடனே அவர் சிரிச்சா, சரி பரவாயில்லவா அப்படின்னு சொல்லி இவர் அழிச்சுட்டு போனான். அழிச்சுட்டு போனா இவர் திரும்பி அதையோ ஜபிச்சார். ஜபிச்சுட்டு ஜலத்தை மேல தெளிச்சா, அடுத்த க்ஷணம் அந்த பணம் எழுதி உட்கார்ந்து கொடுத்து அவருக்கு ஒரே சந்தோஷம். உடம்பெல்லாம் என்ன பூசிட்டு உட்கார்ந்து இருக்கா, எல்லா விஷயத்தையும் ஃபுல்லா சொன்னா. அவருக்கு பரம சந்தோஷம். உடனே அஸ்வமேத யஜ்ஞத்தெல்லாம் பூர்த்தி பண்ணார். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பெரிய ஆசை வந்துருச்சு. இவர் எண்ணத்தை ஜபிச்சா, இதன் மூலமா இவர் சித்தி அடைஞ்சா. தேவர்கள்லாம் இவர் கூப்பிட்டா ஓடி வரா, இவர் ஜலம் தெளிச்சா பணம் எல்லாம் எழுந்துகிறார், என்னதான் ஜபிக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே இந்த சித்த சமாதி சொன்னாராம், நான் டெய்லி பகவத்கீதை 12வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். நாளிலிருந்து பண்ணிடுங்க, அதுக்கு சொல்லியிருக்கேன். எவ்வளவு நாள் பண்ணலாம் பரவாயில்ல, இன்னிலேருந்து பகவத்கீதை 12th சாப்டர், ஆனா 12வது புரிய மாட்டேங்குது, 12th சாப்டரை டெய்லி பாராயணம் பண்றது ஒரு வழக்கத்தை ஆரம்பிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் சித்த சமாதி ஆவரணம் பார்க்கலாம். 20 ஸ்லோகம் கடகடன் முடிஞ்சு போடும். இன்னிலேருந்து ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதை 12வது முழுக்க வேண்டாம், 12வது அத்தியாயம் அதை ஒரு தடவை வாசிட்டு படுக்கிறதுன்னு வழக்கம் வச்சுக்கோங்க. அதே போல காதால பகவத்கீதை 12வது அத்தியாயத்தை வாசிக்கிறதுன்னு வழக்கம் வச்சுக்கோங்க. போர் அடிக்கிறதா, டைம் இருக்கா, பகவத்கீதையை வாசிக்கும். 12வது அத்தியாயம் மட்டும் போதும். பாகவத் தசமஸ்கந்தம் மட்டும் விசேஷம்னு கோகர்ணன் சொல்றான் பார்த்தாடா அப்பாவுக்கு. அப்பா தசமஸ்கந்தம் மட்டும் வாசிப்பா, எனக்கு அது போதும்ட்டா இல்லையா. அதுலயும் ராசபஞ்சாத்தியாயி போதும் அப்படியவன், அதுலயும் கோபிகா கீதம் போதுன்னு அப்படியவன், அதுலயும் என்னடா சயத்த இந்திரா சஸ்வரத்ரஹி தாயாருக்கு தான் இருக்கான், அவ்வளவு அதுவும் போதும் அப்படின்னு. அந்த மாதிரி 12வது அத்தியாயத்தை டெய்லி பாராயணம் பண்றதுடைய பலம் எப்படி எல்லாம் சித்தி ஆயிடுது, எல்லா சமாதியில கிடைச்சிருக்கு. எனக்கு எல்லாம் தெரியறதுப்பா. உன்னோட குதிரையை காணும் நீ, அப்போட நான் 12வது அத்தியாயம் தான் ஜெபிச்சேன். அப்பதான் தேவர்கள்லாம் 12வது அத்தியாயம் ஜெபிச்சா தேவர்கள்லாம் ஓடி வந்து கை கட்டி சேவகம் பண்ணுவாங்க. கண்ணன் என் சேவகன் அப்படின்றாங்களே பாரதியா. இந்த மாதிரி பகவத்கீதை 12வது அத்தியாயம் ஜெபிச்சா பணத்தை கூட எடுக்கலாம். அதுக்காக போய் ட்ரை பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு அதுக்கு சித்தி வேணும், அந்த அளவுக்கு ஸ்ரத்த வேணும், அந்த அளவுக்கு அதுல துடிப்பு வேணும். அப்ப இதெல்லாமே நடக்கும் அப்படின்னா நம்முடைய சாதாரண வாழ்க்கை சிரமமில்லாமல் நடக்கும். பகவத்கீதை பாராயணம் மற்ற வசதி. இப்படி இந்த பகவத்கீதை பாராயணத்துடைய மகிமையை சிவபெருமான் சொல்றார். அந்த 12வது அத்தியாயத்தையே அந்த ராஜாவும் இந்த இளவரசனும் ஜெபிச்சார்கள். ஆளு லௌகீகமான வாழ்க்கையெல்லாம் சுகமா அனுபவிச்சா கடைசியில கிருஷ்ண சரணாரவிந்தத்தை 2 கலந்தார்கள் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். அவ்வளவு வசதி இந்த பக்தியும். அப்படி என்ன இருக்கு இதுல? இவ்வளவு வசதியான ஒரு என்னடா இருக்கு அப்படின்னா, பகவான் தன் பக்தாளுக்கு தனக்கு பிடிச்ச பக்தாள்லாம் யாருன்னு சொல்றான். தனக்கு பிடிச்ச பக்தாளுடைய குணங்கள் என்னன்னு சொல்றான். தன்னை எப்படி உபாசனை பண்ணணும்னு சொல்றான். டென்ஷன் இல்லாம வாழறது எப்படின்னு சொல்றான். முக்கியமா தன்னை உபாசனை பண்றது எப்படி தன்னை அடையலாம், தனக்கு பிடிச்ச பக்தாளுடைய குவாலிட்டிஸ் என்ன. சரியா? இந்த பக்தி யோகம் முடியும் போது நம்ம இன்னும் பக்தி பண்ணவே ஆரம்பிக்கலன்னு தெரியும். ஓ இவ்வளவு நம்ம பக்தியே பண்ணலையோ அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுமா. அவ்வளவு வசதி இந்த பக்தி யோகம். அத்வாதசோத்யாயः அர்ஜுன உவாச ஏவம் சதத யுக்தாயே பக்தா த்வாம் பர்யுபாசதே ஏசாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக விக்தமாக. அர்ஜுனன் கேட்கிறான். ரொம்ப விசேஷம். பகவத்கீதையில 4 பேர் பேசுறான். முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரன் பேசுறான், அதுக்கப்புறம் சஞ்சயன் பேசுறார், நிறைய இடத்துல அர்ஜுனன் பேசுறான், அதே மாதிரி திரும்பி சஞ்சயன் பேசுவார், கண்ணன் பேசுறான். நிறைய ஸ்லோகங்கள் பேசுறது யாருன்னா கீதாச்சாரியனாகிய கண்ணன் தான் பேசுறான். கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஸ்லோகங்களுக்கு மேல கண்ணன் தான் பேசுறான், பகவான் தான் பேசுறான். அங்கங்க கேள்விகள் அர்ஜுனன் சொல்றான். பகவானுடைய விராட் ரூப வர்ணனை இவா 2 பேர் பேசுறதெல்லாம் சஞ்சயன் சொல்றான். அது அந்த பக்தி யோகம். முன்னாடிதான் பகவான் விபூதி யோகம், விஸ்வரூப தர்சன யோகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பகவான் தன்னுடைய திவ்யமான தரிசனம் எல்லாம் காட்டின பிறகு அர்ஜுனன் கேட்கிறான், யார உனக்கு ரொம்ப பிடிக்கும்,
எந்த பக்தா சிரேஷ்டம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கேள்வி. ஏவம் சதத யுக்தாயே பக்தா ஸ்வாம் பர்யுபாசதே ஏசா அபி அக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாக. இவ்வளவு நேரம் அழகான ஒரு விஸ்வரூப தரிசனம் எல்லாம் காட்டினார். அத்தியாச்சரியமான ஒரு ரூபலாவண்யம் காட்டினார். சங்க சக்கர கதாபத்மபாணியான ரூபத்தை நான் பிரார்த்திச்சென்றவன காட்டினார். மனசெல்லாம் திருப்தியாச்சு. அதே சந்தர்ப்பத்துல பல பேர் ரூபமில்லாததான ஒரு பிரம்மத்தை தியானம் பண்றான். அது இருக்கு, அது இல்லாம கிடையாது. சூத்ரே மணிகனாய பகவான கீதையில சொல்றான். அவ்வளவு ஆச்சரியமா சொல்றான். எல்லா விஷயங்களும் நூலிழ மாதிரி ஓடிட்டு இருக்கு. எல்லாமே மணிகள் மாதிரி இருக்கு. இதுல இதுக்கு நடுவில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சூத்திரமா நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றான். மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவர். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மைக்கு இது வழியா வந்து விஷயம் ஸ்பீக்கர் வழியா வருது, உங்க காதுல கேட்கறது. அதே சமயத்துல ஃபேன் சுத்தின்னு இருக்கு, நீங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல உட்கார்ந்து இருக்கு. இது எல்லாத்துக்கூட ஒரு லிங்க் இருக்கிறதுனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கு. நான் ஒருவேளை இன்னைக்கு சொல்லி இந்த சப்தம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு அது மூளைக்கு போய் ஒரு மணி நேரம் கழிச்சு அது யோசனை பண்ணி நாளைக்கு நீ யோசனை பண்ணலாம் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். கடகட கடகடன் நடக்கிறது பாரு. சுவிட்ச போட்டாச்சு தான் வந்தாச்சு, தான் சுத்த சுத்த காது வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்கு. பகவான்ற ஒரு நூலை சுத்தி ஓடிண்டே இருக்கு. பகவான் அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்க மர நிறைந்த பரபிரம்மம். பிரகலாதன் சொன்னாலியா, ஸ்தம்பேன திருஷ்யதே. சம்பத்தை இருக்குப்பா அப்படின்றான். ஆனா என்ன சொல்ற, ஸ்தம்பே ந திருஷ்யதே இல்லடான்றான், இருக்குன்றான். அதான் இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான், இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான். இருக்குன்றவனும் ஒன்னு அடையிறான், இல்லைன்றவனும் ஒன்னு அடையிறான். இல்லைன்னா கண்ணுக்கு தெரியற மாதிரி ரஞ்சிகட்சி சொன்னா புரிஞ்சுக்குவா சொல்றான். விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அப்படின்னு பார்த்தவா சொல்ல முடியறது இல்லை, சொல்றவா பார்த்ததில்லை அப்படின்னு. அவன் பார்த்தவாலும் இருக்கான். கோவிலுக்கு என்ன பாதே அப்படின்னா பத்மநாபர பாதே அப்படின்னு சொல்லி. சில பேர் கோவிலுக்கெல்லாம் போகிறது இல்லை. சதாசிவ பிரம்மேந்திரா நிறைய பேர்லாம் பெருசா கோவிலுக்கெல்லாம் போகிறதே கிடையாது. நிறைய ஆத்ம விசாரம் அப்படின்னு உட்காந்து பண்ணிட்டே இருக்கான். இருந்த இடத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒருத்தர் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, இப்படிதான் விவரணம் பண்ண முடியாததான பரபிரம்மத்தை உபாசனை பண்றான். ஒருத்தர் அழகான ரூபலாவண்யம் எல்லாம் வச்சுண்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு புஸ்தகம் எல்லாம் பயின்று இருக்கிற ஒரு மூர்த்திய உபாசனை பண்றான். இவா ரெண்டு பேர்ல யார் சிரேஷ்டம்? தேசாங்கே யோகவித்தமாக. இதுல நீ சொல்லு, இவா ரெண்டு பேர்ல யார் சிரேஷ்டம்? ஒருத்தர் அழகா சததம் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்வம் பர்யுபாசனை உபாசனை பண்றான். இதனுடைய உபாசன மூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப திருவனந்தபுரத்துக்காக இதெல்லாம் உபாசன மூர்த்தினா பத்மநாபன் அப்படின்னு சொல்றோம். பன்றியபுரம் போனா பாண்டரங்கன் அப்படின்னு சொல்றோம். குருவாயூர் போனா குருவாயூரப்பன் அப்படின்னு சொல்றோம். உபாசனா மூர்த்தி சிவபெருமான வச்சிருக்கோம், ஸ்கந்தனை வச்சிருக்கோம். இங்கே எல்லா மூர்த்திகளும் இருக்கா. பாண்டரங்க உபாசனம் பண்றவா, உடுப்பி கிருஷ்ண உபாசனம் பண்றவா, அப்படி உபாசனம் பண்றவாலும் உண்டு. ஏச்ச அபி அக்ஷரம் அவ்யக்தம். வியக்தமா தெரியல, ஆனா இருக்கு. அது ரெண்டத்தையும் உபாசனம் பண்றான். தேசாங்கே யோக வித்தமாக. இவா ரெண்டு பேர்ல யார் வசதி, யார் சிரேஷ்டம்? என்ன அழகான ஒரு கேள்வி பாருங்க, ஆச்சரியமான ஒரு கேள்வி. அப்படியே அர்ஜுனன் கேட்டுட்டான். கண்ணன் கண்கள் அப்படியே பிரகாசமா என்னமா கேள்வி கேட்கணும் அப்படின்னு. அர்ஜுனனை பார்த்து பகவான் சிரிக்கான், எப்படா கேள்வி கேட்கிற அப்படி அப்படின்னா. அப்ப அர்ஜுனன் சிரிச்சான், நானா கேட்கிறேன், நீதானே கேட்கிற உள்ள இருந்து. கேள்வியும் நீ பதிலும் நீ. பகவான் எப்படா சொல்றேன், நான் இவ்வளவு நாள் இந்த கேள்வி எனக்கு கேட்க வரலையேப்பா. இத்தனை நாள் இருந்தேன், உன் கூட தானே சுத்தின்னு இருந்தேன். அதை கேட்டிருக்கேன், இதை கேட்டிருக்கேன், என்னமோலாம் கேட்டிருக்கேன். ஆனா இந்த சகுண பிரம்ம உபாசனை ரூபம் இல்லை, அது நிர்குணம்னு சொல்றோம் சாதாரணமா. ஆனா வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிர்குணம் அப்படின்னா
தோஷங்களான குணங்கள் இல்லாதவன் அர்த்தம். சமஸ்த கல்யாண குணங்களை தான் நிர்குணம் அப்படின்னு வைஷ்ணவ சித்தாந்தம் சொன்னது. அதனால அர்ஜுனன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஒரு சிந்தனை இவ்வளவு நாள் எனக்கு வரலையே. பிறந்ததுலேருந்தே நம்ம எல்லாம் பக்தி பண்ணிட்டு இருக்கோம். பிறந்ததுலேருந்தே பத்மநாபர் எல்லாருக்கும் பிடிச்சு கொடுத்தா. பிறந்ததுலேருந்தே பத்மநாபரை பார்க்காம இருக்க முடியாது இன்னைக்கா தோணி எடுத்தான். திடீர்னு ஒரு நாள் தோணி எடுத்து, திடீர்னு ஒரு நாள் பிடிப்பு வந்து எடுத்து. அதுக்கப்புறம் ஐயோ இப்பெல்லாம் பத்மநாபர் இல்லாம இருக்க முடியாது, வேற ஊர்லாம் வேண்டாம், திருவனந்தபுரம் போகும், இவ ஸ்ட்ரைக் பண்ணாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சு மழைக்கால தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, எங்க பத்மநாபர் போதும், செக்யூரிட்டி எல்லாம் ஜாஸ்தி வந்து அங்க போகாது, அவர் தாழ இறங்கட்டும் திட்டினாலும் பரவாயில்ல, திருவனந்தபுரம் சுகம்னு தோணி போயிடுதுன்னா இந்த சுகன்ற ஒரு புத்திய அந்தரியாமி தூண்டினா தானே வரும். அதனால அர்ஜுனன் மூலமா கேள்வி கேட்கறதும் கண்ணன் தான், கண்ணனாயிருந்து பதில் சொல்றதும் கண்ணன் தான். அதனால அர்ஜுனன் கேட்டான், தேசாங்க யோகவித்தமாக, இவா ரெண்டு பேர்ல யாரா கண்ணா சிரேஷ்டம், அவளா இவளா? பகவான் பதில் தான் ரொம்ப விசேஷம். அர்ஜுனன் கேள்வி ஒரு விசேஷம்னா இந்த பதில் சொல்றதுக்கு பாருங்க, எதுலையும் மாட்டாம பதில் சொல்லணும். ஆனா தெளிவா புரியும், ஆனாலும் புரிஞ்சா மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு தர்மம். ஏன்னா பேசுறது பிரம்மத்தை பத்திய விஷயம். அதனால கொஞ்சம் இலைமறை காய்மறையாத்தான் பேசணும், பட்டவர்த்தமா பேசக்கூடாது. அதனால அழகா பகவான் சொன்னா, ஸ்ரீ பகவான் உவாச்ச. இந்த பாராயணம்ன்றதே ஒரு விசேஷம். ஏன்னா அர்ஜுனன் மூலம் அவனுடைய வார்த்தைகளை நாம நம்ம வாயால பேசணும். அது இல்லாதபடி பகவான் உவாச்சன் கிருஷ்ணனுடைய வாக்கியத்தை நம்ம வாயால சொல்றோம் பாருங்க, இதுவே ஒரு சுகம். பகவத்கீதை வாசம்னா அர்ஜுன உவாச்சன் போது பகவான் கண்களோ நம்ம அர்ஜுனன் நினைச்சுண்டு நமக்கு ஒரு கிருபை பண்ணிடுறாங்க. எப்படி அசாமில நாராயணான்னு பிள்ளைய நினைச்சு கத்தினதுக்கு தன்னைத்தான் கூப்பிடுறான், ஓடி வந்து கிருபை பண்ணலாம் பாருங்க. அது போல நம்ம அர்ஜுன உவாச்ச ஏவம் சதத யுக்தாயே பக்தா தாமர்யுபாசதே அப்படின்னு ஏதாத்தக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கேயோக வித்தமாக அப்படின்னா இதையே சொல்லிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் பத்மநாபரே சொல்லுவார், ஸ்ரீ பகவான் வாசன் பத்மநாபர் குரல் கேட்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவானுடைய மதுர துவனிய கேட்கணும். அதுவும் பத்மநாபர் பேசணும். மலையாளத்தை அப்படி பேசுவார், தமிழையும் ஜோரா பேசுவார், தெலுங்கு அற்புதமா சுந்தர தெலுங்காவே பேசுவார், இங்கிலீஷ் அவ்வளவு ஸ்டைலா பேசுவார், ஹிந்தி சூப்பரா பேசுவார், சம்ஸ்கிருதம் அப்படியே மதுரமா வழியும், கலோக்கியல் பாஷை அதை விட சூப்பரா பேசுவார், குழந்தை மாதிரியும் பேசுவார், பெரியாள் மாதிரியும் பேசுவார், ஞானி மாதிரியும் பேசுவார், காதலன் மாதிரியும் பேசுவார், அப்பா அம்மா மாதிரியும் பேசுவார், ஃப்ரெண்டு மாதிரியும் பேசுவார். கேட்கணும்னு ஆசையா இருக்கணும், யாரா வேண்டான்னு சொன்னோமா, பத்மநாபா உன் குரல் கேட்கணும்னு கேளுங்க. சத்தியமா க்ஷணத்துக்கு க்ஷணம் பகவான் பேசிட்டு இருக்கான். நாரதர் சொல்றாரு இல்லையா, நான் கேட்க கேட்க ஓடி வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல. உத்தவர்கிட்ட பேசுறான் இல்லையா, நம்ம கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கா, நம்ம கவனிக்கல. அந்த சப்தம் கேட்கணும். அந்த சப்தம் கேட்கணும் அப்படின்னா அவன் காலில் விழுந்து நீ பேசுப்பா, என்கிட்ட பேச வேண்டாம் பத்மநாபா. திவாகரம் கிட்ட பேசினவனுக்கு நம்ம கிட்ட பேச முடியாதா? பில்வம் அவர்களிடத்த பேசினவனுக்கு நம்ம கிட்ட பேச முடியாதா? கலியுகத்தை தானே மகாராஜா சுவாதித்ருனா, அவர்கிட்ட பேசினவருக்கு நம்ம கிட்ட பேச முடியாதா? இன்னைக்கு எத்தனையோ பாகவதா வரா, பத்மநாபா அதை சொன்னா இதை சொன்னா எப்படி நடந்துட்டான், என்கிட்ட அப்படி பேசினான் அப்படின்னா அதே சுவாமி நம்ம கிட்ட பேசுறதுக்கு என்ன கஷ்டமா? அவர் இன்னும் நமக்கு வேண்டாதவரா? இல்லாட்டி அசாமியன் தான் அண்ணனா, விபீஷணன் தான் தம்பியா? புரதாசி கேட்கிறாள், அசாமியன் அண்ணனோ விபீஷணன் தம்மனோ, நான் மட்டும் உனக்கு அந்நியனோ? அவாக்கிட்டதான் எல்லாம் கிருபை பண்ணியோ, அது எனக்கு கிருபை பண்ணுது. பத்மநாபரை மிரட்டணும், சும்மா படுத்துட்டே இருக்கணும். நானும் வந்துட்டு இருக்கேன்ல, நான் வந்துட்டு தானே இருக்கேன் டெய்லி. எனக்கு பக்தி இருக்கோ ஞானம் இருக்கோ வைராக்கியம் இருக்கோலாம் தெரியாது. சில பெரியவா சொல்லிட்டா நீ பெரியவன் நம்பி வந்துட்டு இருக்க இல்லையா, நான் உருப்படாத எனக்கு நீ கிருபை பண்ணா உனக்கு தான் தெரியும் அப்படி சொல்லணும். நான் சரியில்லை, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரின் பாதமூலம் பற்றிலே பரமமூர்த்தி, காவலி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி வெளிவன் வாழா, புனத்துழாய் மாலை ஆணை எனக்கு பதில் சொல்லு. சத்தியமா பேசுவார் பகவான், பேசுவார் சத்தியம் பண்ணி சொல்ற. அர்ஜுனன் கேட்ட உடனே பகவான் பேசுறான். ஏன்னா பகவான் கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறான். பகவான் எனக்கு பதில் சொல்லுவான்னு கேட்கிறான்.
பகவான் வாயத் திறந்து ஸ்ரீ பகவான் உவாச அவ்வளவு மிருதுவா சுவாமி பேசுறாராம். மையா வேஷமனோ ஏமாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தேமே யுக்த தமாமதாஹ. ரொம்ப அழகு. அனுஷ்டு சந்தன்னு சொல்லுவோம். ரொம்ப சுலபமா பாராயணம் பண்ண முடியும் அப்படின்னா ராமாயணமும் பகவத்கீதையும் தான். பாகவதெல்லாம் படிக்கிறதுக்கு நிஜமாவே கிளாஸ் போனாதான் அப்பயே கூட கண்ணு தப்பி போயிடும். அப்பயே கண்ணு தப்பி போயிடும். யாராவது எனக்கு பாகவதம் நன்னா வாசிக்கிறேன்னா 5வது ஸ்கந்தத்தை திருப்பி கொடுத்து படிக்கணும்னு சொல்லணும். தானா மாட்டுவோம். கடதி கொடுக்கப்படாது. 5வது ஸ்கந்தத்தை கொடுத்துடணும். இல்ல எனக்கு சம்ஸ்கிருதம் நன்னா தெரியும்னா டக்குன்னு நாராயணத்துக்கு சிந்தா படிக்கணும். தானா மாட்டுவார். எனக்கு சம்ஸ்கிருதம் நான் புலி அப்படின்னா நிகமாந்த மகாதேசியுடைய பாதுகாசம் எடுத்து கொடுக்கணும். பல்லெல்லாம் உடையும் சத்தியமா. ஆனா பகவத்கீதை குழந்தை கூட வாசிக்கலாம். அத்தனை அழகு. அதனால பகவான் வாச பகவான் சொல்றான் மையா வேஷமனோ ஏமா நித்யயுக்தா உபாசதே. பகவான் சொல்றான் மையி ஆவேஷ மனஹ. இந்த மனசை எங்கிட்டயே கொடுத்தாலும் முதல்ல அதான் தர்மம். நம்ம 10 ரூபா உண்டியல்ல போறோம். ஒரு மாலையை வாங்கி சாப்பிடுறோம். எல்லாரும் இது நடந்தா தேங்காய் உடைக்கிறேன், அது நடந்தா அர்ச்சனை பண்றேன், இது நடந்தா உதயார்த்தனை பூஜை பண்றேன், அது நடந்தா உன் கோவிலுக்கு வரேன், ஏதானும் நடந்தா மனசை கொடுக்குன்னு யாராவது சொல்றீங்களா? கொடுக்க வேண்டியது அதுதான். அதை மட்டும் கொடுக்கறத பத்திரமா வச்சுக்கணும். பகவான் சொல்ல மனசை கொடுங்கோ, மனசை கொடுங்க. ஏன்னா எது நம்மளை படுத்துறதோ அதை சுவாமி கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா இந்திரியானாம் மனசாஸ்மி. பகவானே கீதையில சொல்றான் இந்திரியங்களும் நான் மனசா இருக்கிறேன்றார் சுவாமி. அப்ப அந்த மனசை பகவான் கிட்ட கொடுத்துடணும். மனசை பகவான் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அதான் பகவான் சொல்றான் மையா வேஷமனோ ஏமா நித்யயுக்தா உபாசதே. மனசை எங்கிட்டயே கொடுத்துட்டு நித்யயுக்தா உபாசத்தே, என்னையே விடாம உபாசனை பண்ணிட்டு இருக்கா. பாத்தீங்களா? பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. ரொம்ப அழகா நம்மாழ்வார் சொல்றார் வெக்கமில்லாம பேசணும். யாரை பத்தி அப்படின்னா பகவானுக்கு டெய்லி புஷ்பம் எல்லாம் எடுத்துட்டு போய் பத்மநாபனை சேவிச்சுட்டு அவன் அபிஷேகம் எல்லாம் சேவிச்சுட்டு யார் பிரதட்சணம் பண்ணி பத்மநாபா ரட்சிக்கணும்னு கைகூப்பி சேவிக்கிறாளோ அவளுடைய பெருமையை பேசு மின்கூசமின்றி அப்படின்னு. அதேதான் பகவான் இங்க சொல்றான் மையா வேஷமனோ ஏமாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாஹ தேமே யுக்த தமாமதாஹ. மனசு எங்கிட்டயே கொடுத்துட்டு என்னையே உபாசனை பண்ணிட்டு ஸ்ரத்தையோட இருக்கா பார்க்கறா, அவாதான் ரொம்ப வசதி. பத்மநாபனுக்கு பூஜை பண்ற போத்தி வசதி. ராத்திரி படுக்கும் பொழுது காத்தால பத்மநாபன் கோயில 1:30 மணிக்கு எழுந்துடணும், 2:30 மணிக்கு நடைய திறந்துடணும், 3:30 மணிக்கு அபிஷேகம் பண்ணிடணும். இதே சிந்தனையோட படுத்துக்கிறார் பாருங்க. மத்தியானம் ஆயிடுதுன்னா சரி ஆத்துக்கு போயா சமல வரணும், அப்பா அவளா ரெஸ்ட் எடுத்துக்கணும். சரி சாயங்காலம் 4 மணிக்கு பால்கார வருவான், காஃபி சாப்பிடணும். சாயங்காலம் வெளியே அங்க போகணும் இங்க போகணும், இப்படி நிறைய பிளான் பண்ணுவோம். சில போதி மத்தியானம் 2 மணிக்கு படுத்தாருன்னா திரும்பி 4 மணிக்கு நடைய திறக்கணும், பத்மநாபன் கோயில் நடைய திறக்கணும், உற்சவம் வருது இதெல்லாம் உள்ள எடுத்து வைக்கணும், இதெல்லாம் உள்ள எடுத்து வைக்கணும். சுவாமிக்கு இந்த மாலையில சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா 6:50 ஆயிடும், ஆரத்தி காட்டணும், மைக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதோட யாராவது லட்சார்ச்சனை பத்மநாபன் திருடியில பூ போட்டுட்டே இருக்கணும். அதுக்குள்ள கீழே இருக்க அந்த போத்திகள்லாம் அர்ச்சனை பண்ணவாளுக்கு பிரசாதம் கொடுக்கணும், அங்கே அந்த பூவை எடுத்து கொடுக்கணும். பத்மநாபன்ற ஒரு சிந்தனை தான் ஓடிண்டே இருக்கும். மற்ற சிந்தனைகள் வராதுன்னு சொல்லல, பிராதான்யமா அது இருக்கும். நமக்கு எவ்வளவு தூரம் பத்மநாப சிந்தனை இருக்குன்னு சொல்லுங்க. காதால கோவில் போகணும், பார்த்தாச்சு அவ்வளவுதான். காதால இன்னைக்கு கோவில் போய் பத்மநாபரை பார்த்தாச்சு, அப்புறம் ஓரம் கட்டி வச்சிருவோம், அப்புறம் ஞாபகம் வரவே கிடையாது. திரும்பி சாயங்காலம் சௌகரியம் இருந்தா, டைம் இருந்தா, ஆத்துக்கு யாரும் வராம இருந்தா, ஊர்ல யாரும் பள்ளம்லாம் வெட்டாம இருந்தா, 2-3 ஆட்டோ போய் டிராபிக் ஜாம் ஆகாம இருந்தா, வானம் இட்டிக்காம இருந்தா, டிவியில நல்ல ப்ரோக்ராம் இல்லாம இருந்தா, யாராவது கோவில மீட் பண்றேன்னு சொன்னா சரி கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம். இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு நான். ஆனா பகவான் சொல்றான் ஸ்ரத்தையா பரயோபேதாக தேனே யுக்த தமாமதாக அப்படின்னா மையா வேஷம் மனோயேமா. மனசை என்னிடத்து அப்படியே கொடுத்து
இந்த கோபிகள்லாம் வெண்ணெய் தயிர கடைவாளும் கடையும் பொழுது இந்த வெண்ணையை பார்க்கும்போது அவளுக்கு கிருஷ்ணனா தெரியுமா. வெண்ணையை பார்க்கும்போது இது நல்லபடியா ஜாகிரதையா காப்பாற்றுவனான்னு தெரியலையே, வந்துருவானா 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 எப்படி கிடையிறாளாம். அவ புள்ள வந்து கண்ணை மூடின விட கையறான் 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 குதிக்கிறாளாம். குழந்தை கத்துறது ஏம்மா நான் கிருஷ்ணனோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன்டா. ஏண்டா கதத்துல அம்மா வந்து பயமுறுத்தாத முன்னாடியே வந்து நின்று ஏமாண்ணா பின்னாடி கண்ணை மூடி அதுக்குள்ள கண்ணை திறக்கிறதுக்குள்ள வெண்ணையை திட்டு போயிடுறான். அவளுக்கு உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் காட்டுத்தீயே வந்தாலும் மழையே கொட்டினாலும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். மையாவேஷ மனோயேமா நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாக தேமே யுக்த தமாமதாக. என்னிடத்த மனசு அப்படியே கொடுத்திருக்காள். எப்படிடா கொடுத்திருக்கான்னா இவனுடைய அவயவ சௌந்தரியத்தையே பேசிட்டு இருக்காள். கோபிகள்லாம் ராசக்கிரடைக்கு முன்னாடி கண்ணனை தொலைச்சுட்டான். கண்ணன் அப்படி போயிட்டான், அகம்பாவத்துல வந்தவன கண்ணன் கிளம்பி போயிட்டான். அப்ப கண்ணனை மாதிரியே இவ பேசுற ஆளும், கண்ணனை மாதிரியே நடக்கிற ஆளும். ரொம்ப அழகா சுப்பிரமணியன் சொல்றார், தன்மனஸ்காக ததாலாபாக தத் விசேஷாக ததாத்மிகாக தத் குணான் ஏவ காயந்தியோ ந ஆத்மாகாராணி சஸ்மரு. ரொம்ப அழகான வார்த்தை. பகவத்கீதையை பாகவத வச்சே சொல்லிடலாம், பாகவத பகவத்கீதையை வச்சே சொல்லிடலாம். அவ்வளவு இது அவ்வளவு பக்கத்துல பக்கத்துல. தன்மனஸ்காக அவனிடத்திலேயே மனசு கொடுத்தவர்களாக, ததாலாபாக அவனுடைய லீலைகளையே பேசிட்டு தன்மனஸ்காக ததாலாபாக தத் விசேஷாக ததாத்மிகாக அவனையத்தையே புத்தியை கொடுத்துட்டு மனசை கொடுத்துட்டு அவனையே நினைச்சுட்டு அவன் லீலைகளையே பேசிட்டு நான் ஆத்மாகாராணி சஸ்மரு தங்களுடைய வீடுகளை கூட மறந்துட்டு கிருஷ்ணகானம் பாடி ஜெயதி தேதி கம் ஜன்மனாவிரஜக ஷயத இந்திரா சஸ்வதத்ரை தயித திருஷ்யதாம் திக்ஷுதாவகா தைதிருதாசவகமாம் விசிம்பதே. கிருஷ்ணனை தொலைச்சிட்டு எழும்போது கூட கிருஷ்ணகிரியை பேசுறான். அதனாலதான் கண்ணன் 11 வயசுல மதுராவுக்கு தைரியமா கிளம்பி போனானா. அப்ப அக்ரூர் முதற்கொண்டு எல்லாரும் கேட்கிறா, கண்ணா நீ விட்டுட்டு வந்தன இந்த பிருந்தாவனை எப்படிடா ஜீவிக்கும்னா அவ மனசை என்கிட்ட கொடுத்துட்டான். நான் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவளுடைய ஹிருதயம் என்னிடத்துல இருக்குன்றான். நமக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியல, கேரண்டி இல்லை. ஆனா பகவான் சொல்ற அது வேணும். மையாவேஷமனோயேமா நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாக தேமே யுக்த தமாமதாக. நிறைய பேர் வெளியூர்ல வரவாளுக்கெல்லாம் பத்மநாப தியானம் இருக்கோ இல்லையோ 1 லட்சம் கோடி தியானம் என்ன இருக்கு, அந்த 7 கதை எங்க இருக்கு, அந்த சொத்தெல்லாம் எங்க இருக்கு, இதே தியானம். கோவில் வந்து கடற்கரை பத்மநாபரை பார்த்துட்டு கணத்தை போட்டுக்கிறான், அவசர அவசரமா இறங்குறான். சரி எங்கேயோ வெளியூர் போறோம் அவசரமா இறங்குறான்னு பார்த்தா அந்த தனம் எங்க இருக்கு. பத்மநாபன காலம் 1 லட்சம் கோடியில மனசிருக்காங்க. அந்த மாதிரி மையாவேஷ மனோயேமாம். இந்த பல் எடுக்க ஏதாவது மாற்றிட்டு எடுத்தனா அது எடுக்கிற வரைக்கும் நாக்கு எப்படி பண்ணிட்டே இருக்கும். எந்த வேலை பண்ணாலும் அப்படின்னு யார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் கோவில்ல போனாலும் அந்த மாதிரி மையாவேஷ மனோயேமாம். இது அப்படியே உள்ளுக்குள்ள அப்படி வந்துட்டே இருக்கும். மையாவேஷ மனோயேமா. ஒரு புதுசா ஒரு குழந்தை கல்யாணம் ஆகுறது வச்சுக்கோங்களேன், அந்த காம சுகத்துக்காக பலவிதமான கற்பனைகள் அப்படி ஓடிட்டு இருப்பான் பாருங்க, அந்த பெண்ணோ அந்த ஆணோ. அதுபோல மையாவேஷ மனோயேமா. மையாவேஷ மனோயேமான்ற அவ்வளவு பெரிய வார்த்தை. இல்லாட்டி ஒரு கை குழந்தை ஒரு அம்மா பெற்றிருக்கா, நிறைய காரியங்கள் ஆசை பண்றான், ஆனா மனசு முழுக்க இந்த கை குழந்தைகிட்டே இருக்கு பாருங்க. பகவான் தான் சொல்ல மையாவேஷ மனோயேமா. இன்னும் ஒருபடி ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேல போய் சொல்றார், யாரோ ஒருத்தர் கள்ள காதலனோ கள்ள காதலியோ இருக்கா வச்சுக்கோங்களேன், வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாளாம், காட்டிக்க மாட்டாளாம், ஆனா மனசு முழுக்க இவாளையே நினைச்சுட்டு இருப்பாளே. அதுபோல சுவாமிய தியானம் பண்ணுன்ற மையாவேஷ மனோயேமா நித்யயுக்தா உபாசதே. கேரளா முழுக்க அப்பப்ப ஹர்த்தால் ஒரு தியானம் வந்துடும். எனக்கு ஹர்த்தாலாம் ஒண்ணும் கிடைக்காது, காய்கறி வாங்கிடணும், பாலை வாங்கிடணும், தயிரை வாங்கிடணும், வெளில போகக்கூடாது, ஆட்டோ கிடைக்காது, வாரத்தை ஒரு 4 நாளும் மாசத்தை ஒரு 4 நாளும் நமக்கு அந்த ஹர்த்தால் தியானம் வருது பாருங்க. அந்த மாதிரி மையாவேஷ மனோயேமா. இப்படி கரண்ட் போயிடுத்து வரவே இல்லை, அந்த கரண்ட் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும்னு அந்த தியானம் அது வாசி நன்னா படுத்துண்டு தூங்கலான்னு உடம்பெல்லாம் அசதியாய் கைகால நீடி படுக்கும்போது டப்புன்னு கரண்ட் போயிடுது. சரி ஆட்ட இன்வெர்டரும் இல்லை, இல்லாட்டி இன்வெர்டர் இருந்தாலும் அதுக்கு தண்ணி ஊத்தல, பிபி பிபின்னு கத்துறது,
அன்னைக்கு அதுக்கு பதில் வச்சிருப்பேன் எங்காவது இன்வெர்டர் இருக்கே அப்படின்னு. சரி விடிய விடிய கரண்ட் இல்ல, 4 மணி நேரம் இன்வெர்டர் மீதி 4 மணி நேரம் இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் தூங்கணும்னு படுத்திருக்கோம். பார்த்தா நல்லா கரண்ட் போயிடுத்து, ஒரே கொசுவா அப்பறது வேர்த்து வெளியறது, ஒன்னும் புரியல. இந்த கரண்ட் வந்தா தேவை இந்த கரண்ட் 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 மையாவேஷ மனோயேமா நித்தியயுக்தா உபா இதான் நித்தியயுக்தா உபாசனை. இந்த கரண்ட் கரண்ட் உபாசனை, சரியா பேர் உபாசனை. இப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்க பாருங்க, தப்ப தப்பான்னு சப்தத்தை கேட்டு பிரம்மதேவர் அதையே ஆலோசனை பண்ண மாதிரி கரண்ட் 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 முதுகுவலி முட்டி வலி பைத்து வலி பல்வலி இதே தியானம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. டயபெட்டிஸ் காராளுக்கு ஸ்வீட்டு, கல்யாணத்துக்கு போனா கஷ்டம், நல்லா ஸ்வீட்டு போடுறா, சாப்பிட வேண்டாம், பரவாயில்ல வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்னும் பாதகம் இல்லை, குழப்பம் இல்லை. அது நம்ம பதில் வச்சிருக்காரு கேரளாவில், எல்லாருக்கும் குழப்பம் இல்லை, சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டா பரவாயில்ல. நாக்கு கேட்கறது, மனசு வேண்டாம்னு சொல்றது, புத்தி ஒரு மாத்திரையை போட்டுக்கோன்றது, ஆசை பயப்பட்டு இந்த 3 துண்டு போராடி அப்பதான் பக்கத்துல மாமி முறைப்பா தெரிஞ்சவா முறைப்பா இதெல்லாம் தாண்டி ஒரு சமாதானப்படுத்தி இந்த ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுன்னு அபாடான் இருக்கும். அப்புறம் சுகர் ஏற்கப்படாது, நாக்கு வளர்ந்து போற மாதிரி இருக்கு, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, சாப்பிட்டுக்க வேண்டாமோ? சாப்பிடறதுக்கு முன்னாடி அதே தியானம், சாப்பிட்ட பிறகு இதே தியானம். மையா வேஷ மனோயேமா நித்தியயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாக தே மே யுக்த தமாமதாக. அதான் ஸ்ரத்தையா, அவ்வளவு ஸ்ரத்தையா. எங்க டிராபிக் சிக்னல்ல மாட்டிக்கிட்டோம், அவசரமா ஸ்டேஷனுக்கு போகணும், ட்ரெயின் ஏறணும், எல்லா பக்கமும் வண்டி நின்று இருக்கு, நம்ம வண்டி போகிறதுக்கு வழியே இல்லை, சிக்னலும் வரமாட்டேங்கிறது, யாரும் போகணும், எல்லா பக்கம் ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கா. எப்படாப்பா சிக்னல் கிடைக்கும், வண்டி கிளம்பும், ஸ்டேஷன்ல போய் இறங்குவோம், பெட்டி எடுப்போம், கம்பார்ட்மெண்ட் தேடுவோம், ஏறுவோம், உட்காரும். ஸ்ரத்தையா பரயோபேதாக. அப்ப வேற எதுவுமே நமக்கு ஸ்ரத்த வர்றது இல்லை. முழுக்க முழுக்க பூரணமா ஒருமுகமா மனசு ஒருமுகப்படுறதுன்னு இல்லையா, அந்த மாதிரி பகவான் சொல்றான். மையா வேஷ மனோயேமாம் நித்தியயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாக தே மே யுக்த தமாமதாக. தலைவலி வந்துடுத்து, டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறது. அப்ப அதுக்காரர் பேசுறார், குழந்தை கொஞ்சறது, போன் அடிக்கிறது, டிவியை போடுறா, அப்படியே பத்திண்டு வருது. தலைவலி போனா தேவலைன்றதை விட இவாள்லாம் கத்துற அதை விட கஷ்டமா இருக்கு. என்ன வேலை பண்ணாலும் டும்பு 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 டும்புன்னு அடிக்கிறது, அதையே சித்தனை. அதுபோல மையா வேஷ மனோயேமா நித்தியயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாக தே மே யுக்த தமாமதாக. இந்த மாதிரி தியானம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தியானம் பண்ணி நித்திய உபாசனை பண்றவா யாரோ அவர்கள் விசேஷமானவர்கள் என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப சேஃபான பதில். என்னோட அபிப்பிராயம் தான் இதுதான், நான் சொல்லல, ஆனா என்னோட அபிப்பிராயம் இதுதான். ஏன் அப்படின்னா அடுத்த அழகா சொல்ற. முதல்ல இந்த பகவத் தியான உபாசனை ரூபத்தை பார்த்து அதுல மயங்கிறவர்கள் வசத்தி அப்படின்னு சொல்லி சுவாமி நிரூபணம் பண்றான். அப்ப உடனே அர்ஜுனன் யோசிக்கிறான், அப்ப நிறைய பேர் ரூப உபாசனை இல்லாம இருக்காள். இப்ப முஸ்லீம் எல்லாம் பாருங்க, அவளுக்கு ரூப தியானம் கிடையாது. அவளுக்கு ஒரு மாஸ்க் கூட எதுக்கு வச்சிருக்கா அப்படின்னா, அங்க போய் பிரேயர் பண்றதுக்கான ஒரு பொது இடம், அவ்வளவுதானே ஒழிய அங்க போனாதான் தெய்வம்னு கிடையாது. அவ எங்க வேணா நமாஸ் பண்ணுவான். இது எல்லாமே ஏற்கனவே சனாதனமான தர்மம் சொன்னதுதான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துல எந்த மதத்தினுடைய விஷயம் எடுத்தாலும் ஹிந்து மதத்தினுடைய தாக்கம் இல்லாமல் சத்தியமா இருக்க முடியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு வசதி சனாதனமான ஹிந்து தர்மம் எல்லாத்தையும் சொல்றது. அப்ப அர்ஜுனன் யோசிக்கிறான். அப்ப நிறைய பேர் ஆச்சரியமா இப்படி கோவிலுக்கு போகிறது, இந்த மூர்த்தியை தியானம் பண்றதுலாம் இல்லாமல் ஜோரா ஒரு தியானம் பண்றாரு. அப்ப அவா அப்படின்னு யோசிக்கிறான். எல்லா இடத்தையும் அர்ஜுனன் கேள்வியே கேட்கறது இல்ல. சில கேள்விகள் மட்டும்தான் அர்ஜுனன் வாயை திறந்து கேட்கிறான். பல கேள்விகள் அவன் ஹிருதயத்துக்குள்ள வரும் பொழுதே சுவாமி பதில் சொல்லுவார். அதான் விசேஷம், அதுதான் விசேஷம். அந்தர்யாமியா இருக்கிறதுனால உள்ளுவார் உள்ளிச்செல்லாம் உடனிருந்து அறியறதுனால இவன் நினைச்சுட்டான். அப்ப அவா அப்படின்னு அவனே அவா தியானம் பண்ற அந்த விஷயத்தை பெருமாளே வர்ணிக்கிறார். ஏது அக்ஷரம் அனிர்தேஷம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கமசிந்தியம் ச கூட்டஸ்தம் அச்சலம் திருவம் சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாः. இந்த 2 ஸ்லோகமும் சேர்த்து சொல்லணும். 3வது ஸ்லோகமும் 4வது ஸ்லோகமும்
அந்த ரூபமில்லாத உபாசனையை பத்தி சுவாமி வர்ணிக்கிறார். ஏது அக்ஷரம் அனிர்தேஷம் அவ்யக்தம். வார்த்தையால் வர்ணிக்க முடியலையா? இப்ப எல்லாத்துக்கும் சொல்றோம். யாரோ ஒருத்தரை பார்த்தோம், எப்படி இருக்காங்க? குண்டா இருக்கார், நெட்டையா இருக்கார், கருப்பா இருக்கார், முகம் கொஞ்சம் தெளிவா இருக்கு, முடி சுருடு சுருடையா இருக்கு, பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கு, இப்படி வர்ணிக்கணும். இல்லாட்டி ஒரு வீடு, இந்த வீடு எப்படின்னா ஹால் பெருசா இருக்கு, சமையல் கிட்ட ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் லொக்காலிட்டி அவ்வளவு அழகா இல்லை, அழுக்கா இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு வர்ணிச்சிட முடியும். அவ எப்படி? அவ கோபிஷ்டர், அவ நல்ல குணவான், அவர் பயந்தாங்குள்ளி, மாமா சிரிக்க சிரிக்க பேசுவா. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம், ஒரு வெயிட் வச்சு இது இப்படிதான் வர்ணிக்க முடியும். வீட்டோட சைஸ் என்ன, வெளிச்சம் எப்படி இருக்கு அப்படின்னா சூரியன் மாதிரி வெளிச்சம் இருக்கு அப்படின்னும், கொஞ்சம் டல் லைட்டா இருக்கு அப்படின்னும் நிறைய சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி பரபிரம்மத்தை வர்ணிக்க முடியாது. இப்படித்தான் அவர் 18 அடின்ற மாதிரி இந்த ரூபமே இல்லாத பிரம்மத்தை இப்படித்தான் வர்ணிக்க முடியாது. ஏது அனிர்தேஷம், ஏது அக்ஷரம் அனிர்தேஷம் அவ்யக்தம் பரியுபாசத்தை. அவ எப்படி தியானம் பண்ணுவான்? யோசனை பண்ண முடியல. பார்த்தா யோசனை பண்றதே கஷ்டம். ஏன்னா நம்ம கண்ணால அளவை பார்க்கிறோம், காதுகள்னால சப்தத்தை உணர்றோம், கைகள்னாலே பிடிச்சு பார்க்கிறோம், வாயினால பேசி பார்க்கிறோம், மூக்குனாலே வாசனை துர்க்கந்தம் எல்லாம் பண்ணி பார்க்கிறோம். இதை கொண்டுதான் நம்ம உலகத்தை ஜீவிச்சுட்டு இருக்கோம். இது எதனாலையும் தீர்மானம் பண்ண முடியாத ஒரு குடும்பம். இங்க பாண்டவன் இருக்கான், எல்லாரும் பார்க்கிறேன். பின்னாடி ஸ்ரீனிவாசன் இருக்கான், பார்க்கிறோம். குருவாயூரப்பன் இருக்கார், ஸ்கந்தன் இருக்கார், பாகவத ரூபம் எல்லாம் இருக்கு, எல்லாம் பார்க்கிறோம். இது இல்லாம அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 அந்தரே அங்கனான்னு நம்ம யாருக்குமே தெரியாம காற்று ரூபமா இப்படி ஓடிட்டு இருக்கான், சப்த ரூபமா போயிட்டு இருக்கான், பூமியா தாங்குறான், ஆகாசமா பார்த்துட்டு இருக்கான், சாரா இருக்கான், நீங்க உடுத்திக்கிற வஸ்திரமா இருக்கான், நீங்க சாப்பிட்டு வந்த சாதமா வயிற்றுல இருந்து தெம்ப கொடுக்கிறான், நீங்க குடிச்ச ஜலமா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், ரத்தத்துக்குள்ள சக்தியா, இதெல்லாம் பிரத்யட்சமா நமக்கு தெரியல. மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கோம், அவ்வளவுதானே. இந்த மூச்சு உள்ள போய் பிராணவாயு உள்ள போய் கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது. எப்படி வருது? அவன் பண்ணிட்டு இருக்கான். இத்தனை பேரு உட்கார்ந்து இருக்கோம், இத்தனை பேரு மூச்சு விட்டு இருக்கோம். ஆனா உடனே 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 பக்கத்துல உட்கார்ந்து இருக்கோம். அப்ப ஒருத்தர் விட்ட கார்பன் டை ஆக்சைடு தான் அடுத்தவா இழுக்கணும். ஆனா இழுக்கிறது எப்படி ஆக்சிஜனா வருதுன்னா இந்த கேப் உள்ள ஒருத்தன் உட்கார்ந்து சரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா கண்ணுக்கு தெரியல. மொட்டா இருக்கிற பூவுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற வாசனை போல, பாலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற நெய் போல, பால்ல இருந்துதான் தயிர் மோறு எல்லாம் கடைஞ்சு 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 கடைசியில வெண்ணெய் நெய் வருது. நமக்கு இது தயிராயி இது கடைஞ்சி வெண்ணையாயி உருக்கின பிறகு நெய்ன்னு வந்த பிறகு தெரியாது. ஆனா நிறைய பெரியவாளுக்கு இந்த பாலுக்குள்ளேயே இந்த நெய்யை பார்க்கிறாங்க, இந்த மொட்டுக்குள்ளேயே அந்த வாசனை. நிறைய குழந்தைகள் எல்லாம் பூசா இதாண்டா செண்பகப்பூ, இதாண்டா ரோஜா பூ அப்படின்னா அப்படிமா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும்டா. ஏன்னா நம்ம அனுபவிச்சிருக்கோம் சொல்றோம், அதுகள் அனுபவிக்கல. ஆனா ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அவ்யக்தமான ஒரு பிரம்மம். ஏது அக்ஷரம் அனிர்தேஷம் அவ்யக்தம் பரியுபாசதே சன்னியம் ஏந்திரிய கிராமம். இந்திரியங்கள்னாலே இதை உணர முடியாது. கண்ணுனாலேயோ காதுனாலேயோ மூக்குனாலேயோ வாயினாலேயோ காலுனாலேயோ எதை கொண்டு நம்ம இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அது எதனாலையும் இந்த பிரம்மத்தை உணர முடியாது. அதனால இந்திரிய கிராமங்கள் எல்லாம் அடக்கி இல்லாட்டி நிகிரகம் பண்ணி சன்னியந்தேந்திரிய கிராமம். ரொம்ப அழகா சொல்றார். சர்வத்திர கமச்சித்தியம் கூட்டஸ்தம் அச்சலம் துருவம். ஆசியா சர்வத்திர கமச்சித்தியம் எல்லா இடத்துலயும் இருக்கு. கூட்டஸ்தம் அச்சலம், அங்கங்க நகரதில்லை, ஒரே மாதிரியா இருக்கு. துருவம் நிச்சயமா இருக்கு. இவ்வளவு வர்ணிக்கிறார். அதே ரூப உபாசனையை கடகடன் சொன்ன சுவாமியே ரூபமில்லாத உபாசனைக்கு இவ்வளவு அப்ஜெக்டிவ் கொடுக்க வேண்டியிருக்கு. இத்தனை தூரம் சொல்லிட்டு இதை புரிஞ்சுகளை சொல்றார். சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தய. எல்லாத்திலையும் ஒரு சமபுத்தி. ஓரளவுக்கு இதை புரிய வைக்கணும்னா சுகபிரம்ம மகர்ஷியுடைய ஸ்திதி. புத்ரா புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநய துஸ்தம் சர்வபூத ஹிதேரதாக அப்படின்றோம் இல்லையா? அதேதான். இவர் புத்ரா புத்ரா புத்ரான்னு வேதவியாசர் கதர்றார். யார் யாருக்கு புத்திரன்? அவர் சரீரத்தை கூப்பிடுறார். நான் சரீரம் இல்லை, இந்த சரீரத்துக்கும் அவருக்கு தான் சம்பந்தம் இருக்கு, ஆனா நான் ஆத்மா. இப்படி ஒரு சிந்தனை அவர் பாட்டுக்கு போக
இவருக்கு பதில மரங்கள்லாம் பதில் பேசுறதுல அப்பா இதோ இருக்கேன், அப்பா இதோ இருக்கேன், அப்பா இதோ இருக்கேன். அத்தனையும் ஆத்மா, அதுக்குள்ள அந்தரியாமையா பரமாத்மா இருக்கா. இந்த சுகபிரம்மத்துக்கு பதில இத்தனை பேரும் பேசினா இல்லையா? சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தைய, சர்வத்திலையும் சமபுத்தியா. எப்படிரா அப்படின்னா சுகபிரம்மமும் வேதவியாசரும் போறா. ஸ்திரீகள்லாம் அழகா நிர்வாணமா குளிச்சுட்டு இருக்க அழகான ஸ்திரீகள். ஆனா சுகபிரம்மமும் நிர்வாணமா போயிட்டு இருக்கா. சாதாரணமாவே ஒரு வயசுல அந்த நிர்வாணத்தை பார்க்கணும் எல்லாருக்கும் ஆசை உண்டு, அத்தனை பேருக்குமே அந்த ஆசை உண்டு. ஆனா அந்த வயசு இருந்தும் கூட சுகபிரம்மத்துக்கு அந்த நிர்வாணம் ருச்சியா தெரியலையே, அது ஒரு விளையாவே இல்லை. குளிச்சுட்டு இருக்கிற ஸ்திரீகளுக்கும் இவர் தன் சரீரத்தை பார்க்கிறாரேன்னு ஒரு வெக்கம், ஒரு லஜ்ஜ வரலையா. இப்ப சாதாரணமா மற்றவாள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரையுமே சரீரத்தை அடிப்படையாக கொண்டுதான் பழகிறோம், பேசுறோம், கொண்டாடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா பெரியவா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா அந்தரியாமி இதை பார்க்கிறாங்க. வரைக்கும் எத்தனை பேரை பார்த்திருப்பேன் லோகத்துல. எல்லாரும் இவ ஆத்மா அப்படின்னு பார்த்திருக்கேன். ஆதிகாரா வரா, வாங்கோ 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 கை கூப்புறேன். சரியா? கை கூப்புறது அஞ்சலி எதுக்குன்னா பெருமாளுக்கு தான் பண்றோம், பகவானுக்காக அஞ்சலி பரமமுத்ரா. சரியா? நம்ம கை கூப்பி வாங்கோ வாங்கன்னு சொல்றது அவளுக்குள்ள அந்தரியாமி. ஒவ்வொருத்தரையா ஜீவாத்ம ஸ்வரூபி நினைச்சா அவங்க அதுக்குள்ள கூப்பிடுறது. அதே பசுக்குள்ளதான் அந்த ஆத்மா இருக்கு. அடிச்சு போடுறோம், அடிச்சு போட்டு ஆச்சுல அப்படிங்கும். நாய் கடிக்காத கல் எடுத்து அடிக்கணும். அதே நம்ம வேண்டிய மனுஷனா வாங்க வாங்க வாங்கணும். இதே எங்கேயோ யாரோ பின்னாடி ஓங்கி அடிச்சா கோபமா திரும்பணும், சண்டை போடலாம் அப்படின்னு. உடனே பார்த்தா நமக்கு வேண்டி வரும், நீயா நான் யாரோ என்னமோ நினைச்சேன் அப்படின்னு. திருப்பதியில எல்லாம் பார்க்கணும், நல்லா கொடுத்து திரும்பி தள்ளி விட்டுருவா. கோபமா திரும்பி பார்ப்போம். யாராவது அறிவில்லை, பொறுமையா தானே போகணும். எல்லா இடத்துக்கும் சாமியை பார்க்க போறோம், நீ மட்டுமா வந்திருக்கேன்னு சண்டை போடுச்சு. அதே நம்ம மனுஷால தவறி விழுந்துட்டான்னா ஜாக்கிரதையா வாமா, விழுந்து அடிபட போறது அப்படின்னு. அப்ப சர்வத்திர சமபுத்தி இல்லை. வேண்டியவா வேண்டாதவா எல்லாத்துலயும் ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். இவாளுக்கு இவ்வளவு தூரம், இவா இவ்வளவு தூரம் வரலாம். ஆனா பகவான் சொல்றான் சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தைய. வேதவியாசர் கூட அது வரலையா. சுகபிரம்மம் போயிட்டு இருக்கார், துளிகள் குடிச்சுட்டு இருக்காங்க ஸ்திரீகள், அவருக்கும் பாதிப்பில்லை, இவாளுக்கும் பாதிப்பில்லை. சுகபிரம்மம் பார்க்கிறார், அது வெறும் ட்ரெஸ் தானே, குளிக்கிறது ட்ரெஸ் தான். இப்ப துணி துவைக்கிறது யாராவது ஆகான்னு பார்த்துட்டு இருப்பாளா? ஏன்னா சரீரம் ஒரு ட்ரெஸ் தான். வாசாந்தி ஜீர்ணா நியதா விகாய நவானி கிருணாதி நரோபராணி ததா சரீராய விகாய ஜீர்ணானி அந்யானி சன்யாதி நவானி தேவி. பகவானே சொல்றான், பழைய வஸ்திரம் கிழிஞ்சு போனால் புது வஸ்திரம் தரிக்கிறா போல இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு புது சரீரம் தரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது ஸ்தூல சரீரம், இதுக்குள்ள சூக்ஷ்ம சரீரம், அதுக்குள்ள ஆத்மா, அதுக்குள்ள பரமாத்மா அப்படி இருக்கு. அதனால இவ சரீரத்தை குளிப்பாடுறத துணியை குளிப்பாடுறா நமக்கு தோணுமா? சத்தியமா தோணவே தோணாது. அவர் வாடு துணியை துவைச்சுட்டு இருக்கா, துணி அடிச்சடிச்சு துவைக்கிற மாதிரி, சோப்பு போடுற மாதிரி, உடம்புக்கு ஏதோ சோப்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கா அப்படின்னு தோன்றதான். ஒரு துணிக்கு டிசைன் இருக்கா மாதிரி சரீரத்துக்கு ஒரு டிசைன் இருக்கா. கருப்பா இருக்கு, சிவப்பா இருக்கு, நெட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு, குண்டா இருக்கு. சிலதெல்லாம் பட்டு துணி, சிலதெல்லாம் கம்பளி துணி, சிலதெல்லாம் காட்டன் துணி அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி சரீரம் விதவிதமான வஸ்திரங்களை, ஒன்னு ஸ்திரீ சரீரம், ஒன்னு புருஷ சரீரம், அவ்வளவுதான். ஒண்ணு மென்மையா இருக்கு, ஒண்ணு கடினமா இருக்கு. அவங்க எல்லா சரீரம் தான், எல்லாமே ட்ரெஸ் தான், எல்லாமே அவ்வளவுதான் சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காராம். சர்வபூத ஹிதேரதாக சன்னியேந்திரிய கிராமம். ஆச்சரியமா இந்திரியெல்லாம் அப்படி அந்த இந்திரிய சிந்தனை இருந்ததுன்னா, ஆஹா ஐயோ சரீரம் அழகா இருக்கே, தொட்டு பார்த்தா தேவலையே, முத்தம் கொடுத்தா தேவலையே, ஆலிங்கம் பண்ணிட்டா தேவலைக்கு எப்ப தோணும்னா இந்திரிய வசப்பட்டவாளுக்கு தான் தோணும். இந்த இந்திரியத்தை ஜெயிச்சவாளுக்கு, ஆத்மஸ்மரணையில் இருக்கிறவாளுக்கு, பரமாத்ம தியானத்தில் இருக்கிறவாளுக்கு இதனை இது அதுவும் தொட்டு என்ன பண்ண போறது? இதுவும் அச்சேதனம், அதுவும் அச்சேதனம். அவ அப்படி பார்க்கணும். நமக்கு இது தோன்றதா? நமக்கு தோன்றது அத்தை தின்று அங்கே கிடக்கும் நம்மாழ்வார். சத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் கேட்க